கல்லூரி அறிவு தோட்டம் வேளாண் சுற்றுலா மற்றும் கல்வி கருவூலம் இணைந்து நடத்தும் வேளாண் சுற்றுலா கிராமப்புற செழிப்புக்கான பாதை என்ற கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர்களையும் பேரன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். விஐடி வேளாண்மை கல்லூரி மற்றும் அறிவு தோட்டம் வேளாண் சுற்றுலா மற்றும் கருத்து கருவூலம் இணைந்து நடத்தும் வேளாண் சுற்றுலா கிராமப்புற செழிப்புக்கான பாதை என்னும் விவசாயிகள் கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. முதலாவதாக விஐடி பல்கலைக்கழகத்தின் சார்பாக இங்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் சரஸ்வதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர்கள் பல்வேறு பணிச்சுமைகளுக்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ளார். ஸோ அவர்களுக்கு எங்களுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எப்போதும் எங்களுக்கு ஊக்கமும் வழிகாட்டலும் வழங்கி வருபவர் விஐடி பல்கலைக்கழகத்தின் செயல் இயக்குனர் முனைவர் சந்தியா பெண்டாரெட்டி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வேறொரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் எங்கள் அழைப்புதலை இன்முகத்துடன் ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போலவே இந்த நிகழ்ச்சி நடக்க முக்கிய காரணகர்த்தாவாகிய எங்கள் கல்லூரியின் முதன்மையர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்களையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்காற்றிய திரு செந்தமிழ் செல்வன் ஐயா அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மேலும் இந்த கருத்தரங்கில் பேச உள்ள திரு சரத் முனைவர் எஸ் சரத் அவர்களையும் எரியழகன் ஐயா அவர்களையும் வேளாண்மை கல்லூரி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறிய அளவிலான விவசாயிகள் வந்திருந்தாலும் இது ஒரு முக்கியமாக வருங்காலத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது. தற்போது நடைமுறையில் இருந்து வந்தாலும் இது வருங்காலத்தில் அதிகமாக இது குறித்த ஆய்வுகள் செய்யப்பட்டு இதை அரசு திட்டங்களிட்டு இதனை செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான, ஏன்னா சுற்றுலா தலங்கள் நிறைய பார்க்கணும், அது வேளாண் சுற்றுலா தலங்களாக இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. எங்களுடைய மரியாதைக்குரிய விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய செயல் இயக்குனர் மரியாதைக்குரிய அம்மையார் திருமதி சந்தியா பெண்டாரெட்டி அவர்களிடம் நான் முதல் அழைத்து சென்ற போது என்ன டைட்டில் என்று கேட்டார்கள். அவர்கள் இந்த டைட்டில் தலைப்பு கேட்டோன்னே அவங்களுக்கு நான் அந்த தலைப்பு சொன்னேன், அக்ரோ டூரிசம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு டக்குன்னு அப்படியே ஒரு முகமே மாறுச்சு. ஏன்னா இது ஒரு நல்ல முக்கியமான ஒரு எல்லாருமே ஈடுபாடோடு இதை வந்து செயல்படுத்தினா இது பல்வேறு வகையில் வேளாண் கல்வி பயிற்சி கண்டு உணர்தல், சீயிங் இஸ் பிலீவிங் சொல்லுவோம், கண்ணால் பார்த்தா தான் அதை உணர முடியும்னு சொல்லுவோம், லேர்னிங் இஸ் டூயிங் சொல்லுவோம், லேர்னிங் பை டூயிங் சொல்லுவோம், செஞ்சால் தான் நம்ம அந்த ப்ராக்டிஸை செய்ய முடியும், லேர்னிங் பை டூயிங்போம். இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்கிறது தான் அந்த சுற்றுலா. அந்த சுற்றுலா மையத்தை வந்து உருவாக்குறது அது சாதாரண விஷயம் அல்ல. அது வந்து ஒரு அரசு தனியார் துறைகள் என்ஜிஓ இது போன்ற நிறுவனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு இடமும் அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடும் ஊக்கமும் பங்களிப்பும் இருந்ததுன்னா அவங்க நல்லா பண்ணலாம். அதான் மேடம் அவர்கள் எங்களுடைய
செயல் இயக்குனர் டாக்டர் திருமதி சந்தியா மேடம் அவர்கள் இந்த தலைப்பை சொன்னோடனே நான் பேசுகிறேன், தமிழில் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சு. அவங்களுக்கு ரொம்ப தமிழ் வந்து அந்த அளவுக்கு பேசுவேன், பட் நான் தமிழே இன்னைக்கு பேச போகிறேன்னே சொன்னேன் ஆர்வமாக. ஏன்னா இந்த தலைப்பு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தது. இது ஒரு முக்கியமான எல்லாருமே இது அது அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதனால் அதுக்கு இந்த தலைப்பு வந்து வேளாண் சுற்றுலா கிராமப்புற செழிப்புக்கான பாதை. இந்த வார்த்தையை போட்டது கூட என்னுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற டாக்டர் மோகன்ராஜ் அவர்கள் அது பாத்வே டு ஃபார் ப்ராஸ்பெரிட்டின்னு கொடுத்துருந்தார் ஆங்கிலத்தில். தமிழில் வந்து கிராமப்புற செழிப்புக்கான பாதை என்ன கொடுத்தாரு. நான் அவரை பாராட்டினேன். இது யார் பண்ணாரு? நான் தான் பண்ணதுனால இந்த தலைப்பை வந்து ஒரு அருமையான ஒரு தலைப்பை அவரும் அதை தமிழாக்கம் பண்ணார். ஸோ இந்த வேளாண் சுற்றுலாங்கிறது நம்ம வந்து நிறைய அரசாக இருக்கட்டும், தனியார் துறைகள், கம்பெனிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த வேளாண் கண்காட்சிகள்னு ஒரு 2 நாள் 3 நாள் ரொம்ப அதிக பொருட்செலவில் அதிகமான மக்கள் விவசாயிகள்லாம் வரவழைத்து நிறைய செலவு பண்ணுறோம். அந்த 3 நாளில் அதை அப்புறம் எடுத்துருவோம். அந்த 3 நாளையில் ஒரு சினிமா ஷூட்டிங்கில் எப்படிலாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குவாங்க. அது 3 நாள் தான். அப்புறம் அவ்வளோ பொருட்செலவோடு செய்யப்பட்டதான். பட் இது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இது எப்படி இருக்கணும்னா, இந்த 3 நாள் 4 நாளில் கோடிக்கணக்காக செலவு பண்ணி எல்லாம் இது ஏதாவது ஒரு ஈகோ சிஸ்டம், இப்போ ஒரு வெட்லேண்ட் சிஸ்டம், தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய நெல் விளையக்கூடிய பகுதி, வறண்ட, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றவாறு ஒரு சுற்றுலா மையம் இருக்கணும். அதுக்கு அரசே வந்து இடம் ஒதுக்கீடு பண்ணணும், அரசே பண்ணணும். தனியார் துறை பண்ணால் அவங்களுக்காக தனியார் துறைக்கு அரசு வந்து நிதி உதவி சப்சிடி இன்சென்டிவ்லாம் கொடுக்கணும். அல்லது விவசாயியை நுழைய வச்சிருந்தாங்கன்னா அவருக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அதை ஒரு மையமாக மாற்றணும். அப்படி மாற்றணும்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அதிக பொருட்செலவோட பண்ணிட்டு 2-3 நாளில் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு போகிறதுக்கு பதிலாக எப்பொழுதுமே விவசாயி வந்து ஒரு கண்காட்சிக்கு வர்ற மாதிரி வந்து மற்ற திருவிழாலாம் போனாங்க, அது மாதிரி பார்ப்பாங்க, பார்த்துட்டு கற்றுட்டு போவாங்க, செஞ்சுக்கிட்டு போவாங்க. அது மாதிரி மையங்கள் இருக்கு. மரியாதை மிஸ்டர் சரத்ன ஒரு இதுலேயே ஒரு முனைவர் பட்டமே வாங்கியிருக்காரு. இப்போ தான் அவர் கேட்டேன், என்னுடைய பிஹெச்டியே வந்து இதில் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு என்னோட. இது என்னோட கண்ணோட்டம் வந்து இது வந்து அரசும் பொதுத்துறைகளும் தனியார் துறைகளும் நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்கள் போன்ற நிறுவனங்கள்லாம் ஒன்றாக இணைந்து அவங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு இருந்ததுன்னா விவசாயிகள் வந்து இதை ஒரு பொழுதுபோக்காக அப்படி போகிறாங்கன்னா அவருடைய ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து எல்லா தொழில்நுட்பத்தையும் கற்று பார்த்துட்டு வரணும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நாங்களும் உதவியாக இருக்கிற சந்திரமச்சரன் சார் அவர்கள்லாம் வந்து இதை கொண்டு வந்து என்ன சொன்னாங்க. அவர் சார் சொன்னோடனே நான் சொன்னேன், இது ஒரு நல்ல டாபிக் ஆச்சு, இதை பண்ணலாமே அப்படின்னு நானும் சொன்னேன். இது வந்து என்னோட முடியக்கூடாது, இது வந்து எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் இதை கொண்டு போகணும், மாணவ சமுதாயமும் தெரிஞ்சுக்கணும், அக்ரோ டூரிசத்தில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அதனால் இதை வந்து ஒரு விரைவாக நல்லா செய்வதற்கான பற்றிய கலந்துரையாடல் இன்னைக்கு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து மேடம் அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. மரியாதைக்குரிய சீஃப் கெஸ்டாக நம்மளுடைய சகோதரி சரஸ்வதி டெப்டி டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நான் கொஞ்சம் குறைவான காலகட்டத்திலேயே தான் அவங்க சொல்லி இந்த நிகழ்ச்சிக்காக வருமாறு அழைத்தோம், உடனே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருத்தை வந்து இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறாங்க. எனக்கு என் மனதில்பட்ட சில இந்த வேளாண் சுற்றுலா அக்ரோ டூரிசம் இப்போ எங்களுடைய செயல் இயக்குனர் அவர்கள் கேட்டாங்க தமிழில் என்னன்னு வேளாண் சுற்றுலான்னு சொன்னேன். டூரிஸ்ட்டுக்கு என்னன்னு கேட்டாங்க. டூரிஸ்ட்டுக்கு என்னன்னு அவங்க கேட்கும்போது எனக்கு தெரியும் அல்ல சுற்றுலா வாசி அப்படின்னு சொன்னேன். யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. டூரிஸ்ட் தமிழ்ல சுற்றுலா பயனர், சுற்றுலா பயனர். நான் வேண்டதுக்கு சுற்றுலா வாசி அப்படின்னு சொன்னேன். அது அவ்வளோ சரியான வார்த்தையாக இருக்காது. சுற்றுலா பயனர். மரியாதைக்குரிய மேடம் Sandhya Pandarati madam asked me, but I could not immediately translate, and she because she wants to talk in Tamil certain things. To that extent, that topic attracted our respected executive director to talk and to come and participate and grace this occasion. So, உடவுகள் சார்பாக அவங்களுக்கும் சீஃப் கெஸ்ட்டுக்கும் என்ற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இத்தோட என்னுடைய சிறிய ஒரு துவக்க உரையை நான் இது பண்ணிக்கிறேன். சரத் சார் வந்து நிறைய பேசுவார் நினைக்கிறேன். அது வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் பயன்பதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று வேண்டிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த விழாக்குழுவிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். அக்ரிகல்ச்சர் சரஸ்வதி மேடமுக்கு, அப்புறம் தமிழ்ச்செல்வன் சாருக்கும், YLD and all our faculty members க்கும் வணக்கம்.
அண்ட் டீன் சார் நிறைய சொல்லிட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க வேண்டாம், வச்சுக்க வேண்டாம். என்னால் புரிஞ்சுட்டு நான் பேசுகிறேன். ஆனால் நான் தமிழ் பேசுவேன், வீட்டில் தமிழ் பேசுவேன். அது தமிழ் பேசுறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. பட் எல்லாருக்கும் முன்னாடி மைக் வச்சுட்டு பேசும்போது அந்த வார்த்தை எல்லாம் வரதில்லை. நீங்கள் கொஞ்சம் மன்னிக்கணும். ஸோ நீங்கள் எல்லாரும் விவசாயம் செய்யலைன்னா எங்களுக்கு பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். ஸோ எனக்கு வெரி வார்ம் வெல்கம் டு ஆல் த ஃபார்மர்ஸ் டுடே. உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க. நான் தமிழ்நாட்டை தேடி வந்தவங்க. ஸோ தமிழ் பேசும்போது கொஞ்சம் தப்பு நடக்கும். அது நீங்கள் கண்டிக்காமல் மன்னிக்கணும். ஸோ எங்கள் பாட்டி தாத்தா இவங்க எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தான். ஸோ அவங்க விவசாயம் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் படிப்பு, அதெல்லாம் டிசிப்ளின் படிப்பு மற்றதெல்லாம் கொடுத்ததுனால தான் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து மற்றவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க முடியுது எங்களால். தாத்தா பாட்டி விவசாயம், பட் எல்லாரும் ஒரு சின்ன விவசாயம் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு சின்ன லெவலில் ஒரு 4 ஏக்கரில் ராகி பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இப்போ மாமரம் இருக்கு, ஒரு 2 ஏக்கரில் மாமரம் பண்ணிட்டு இருக்கேன். தேங்காய் செடி. ஆனால் இது நிறைய பேர் தெரியாது. நான் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு பெரிய ரோஸ் கார்டன் நானா பண்ணியிருக்கேன். யாரோடையும் ஹெல்ப் இல்லை. இப்போ எனக்கு மாமரம் தேங்காய் எல்லாத்துக்கும் ஹெல்ப் இருக்கு. ஓகே, பட் அப்போ நான் ரோஜா தோட்டை வச்சுக்கும் போது நான் தான் எல்லாம் பிளான்ட் பண்ணது நான் தான். ஓகே, வாட்டரிங், பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், கட்டிங், ப்ரூனிங் எல்லாம் பண்ணதெல்லாம் நான் தான். ஏன்னா அதில் ரொம்ப திருப்தி இருந்தது எனக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் அப்பப்போ வந்து தப்பு வார்த்தை வரும். திருப்தி அந்தது தமிழில் இருக்கான அது டவுட் எனக்கு. ஏன்னா அப்பப்போ தெலுங்கு செய்ய கலந்து சொல்லிடுவேன் நான். பட் அதில் என்னன்னா அது பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. எனக்கு அவங்க சார் சொன்ன மாதிரி அக்ரோ டூரிசம் அது கேள்விப்பட்டதுமே எதுக்கு இது நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்டர்நெட்டுக்கு போயிட்டு நான் சர்ச் பண்ணேன் அக்ரோ டூரிசம் எல்லாம். அப்போ எனக்கு புரிஞ்சது ஆக்சுவலி நானும் ஒரு அக்ரோ டூரிஸ்ட் தான். ஸோ அண்ட் எதனாலும் சொல்கிறேன், நான் அமெரிக்காவில் நாங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ ரொம்ப பிஸி சிட்டி, அது பிஸி லைஃப், பிஸி ஒர்க். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ரிலீஃப்காக நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு, ஒரு குக்கிராமத்துக்கு போவோம். ஹாஃப் மூன் பேன்னு பேர். ரொம்ப அழகாக இருக்கும். அங்கெல்லாம் பைன் மரங்கள் எல்லாம் இருக்கும். அப்புறம் பூசணிக்காய் எல்லாம் வளர்த்துவாங்க. அண்ட் செர்ரிஸ் அந்த மாதிரி பழம் எல்லாம் வளர்த்துவாங்க. ஸோ நாங்கள் அங்கே ஸ்டேட் அண்ட் அங்கே இருக்கும்போது அவங்க ஃபார்மர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நாட்டில் எப்படி, ஏன்னா இந்த நாட்டில் பண்ணுறது நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த நாட்டில் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா இந்த மாதிரி டூரிஸ்ட் நாங்கள் போய் தங்கறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. அங்கே லோக்கலாக செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் செய்வாங்க இல்லையா, ஒரு பாஸ்கெட்டோ இல்லை சின்ன சின்னதெல்லாம் டேபிள் கிளாத்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அங்கே லோக்கலாக அவங்க செஞ்சது வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது நாங்கள் வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காமர்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்க அங்கே. ஓகே, ஸோ அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டாங்க அங்கே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அங்கெல்லாம் வந்து ஆப்பிள் தோட்டத்துக்கு போவோம். ஆப்பிள் தோட்டத்துக்கு போகும்போது டிக்கெட் இருக்கும். ஸோ நம்ம டிக்கெட் செலவு பண்ணி தான் தோட்டத்துக்குள்ளே போனோம். தோட்டத்துக்குள்ளே போன அப்புறம் அவங்க பிக்னிக் பண்ணிக்கலாம்.
மரத்துல காயெல்லாம் இருக்குல்ல, அந்த காயெல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் பழம் எல்லாம் வந்து நம்மளே பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு பாஸ்கெட்ல வச்சுட்டு வெளியே வரும்போது வந்து அது வெயிட் போட்டு நம்மகிட்ட காசு வாங்கிடுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் சப்ஜெக்ட். அந்த சீசன்ல தான் நடக்கணும், ஏன்னா அந்த ஆப்பிள் பிரிக்கிற சமயத்துல தான் நடக்கும். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சிட்டி வாசவங்க எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஏர், நல்ல பொல்யூஷன் இல்லாத ஃப்ரெஷ் ஏருக்கு வந்துட்டு அந்த அந்த மரத்துல ஹாப்பியா பிக்னிக் பண்ணிட்டு அந்த காயெல்லாம் அந்த பழம் எல்லாம் சாப்பிட்டு அது வாங்கிட்டு போகும்போது எங்களுக்கும் சந்தோஷம், அந்த ஃபார்மர்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அது ஒரு அக்ரி டூரிசம்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அது. அப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல கோனசீமாக்கு ஒரு தடவை போயிருக்கேன், நான் போயிருக்கேன். கோனசீமா ரொம்ப பச்சையா இருக்கும், பேடி நெல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப பச்சையா இருக்கும், ரொம்ப அப்படியே பார்த்தா ஏக்கர்ஸ் கணக்குல அப்படியே தூரமா பார்க்கலாம், எல்லாம் பச்சை பச்சையா இருக்கும். அங்கே ஒரு ஒரு தங்கத்துக்கு ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே தங்கிட்டு அங்கே லோக்கல்ஸ் பண்ற ஃபுட்டு, ஓகே, அவங்க பண்ற ஃபுட்டு, அதுக்கப்புறம் அவங்க பண்ற ஜூஸஸ் அதெல்லாம் அங்கே எப்படி காமிச்சிருக்காங்க, அதை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அங்கே என்ன ஐ டோன்ட் நோ காக் ஃபைட் என்ன சொல்லுவீங்க, சேவல் சண்டை, அது கூட அதே அவ்வளோ பிடிக்கல. பட் மற்றதெல்லாம் நல்லா இருக்கு, அந்த கல்ச்சர் பார்க்கறது, அவங்க ஹிஸ்ட்ரி கேட்கறது, அதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அக்ரோ டூரிசம் இந்தியாவில் கூட கொஞ்சம் நடக்குது. வேர்ல்ட் வைட் உலகத்திலவே பார்த்தீங்கன்னா அக்ரோ டூரிசம்னால எவ்வளோ வருமானம் வருதுன்னு உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா? 1 கோடி கிடையாது, 8 லட்சம் கிடையாது, 8 கோடி கிடையாது, 8 லட்சம் கோடி. ஸோ அந்த ஃபிகர் நான் படிச்ச உடனே இவ்வளோ பெரிய பிசினஸ் அக்ரோ டூரிசம் வந்து எனக்கு I was amazed by it. ஸோ 8 லட்சம் கோடியில் நம்ம ஷேர் இந்தியா எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2%, 2% பண்ணிட்டு இருக்கோம். 2%ன்னா 16,000 கோடி வரும், 16,000 கோடி வரும். அது கூட நல்ல பெரிய இதுதான். பட் அதில் இன்னும் நிறைய பண்ணலாம். அக்ரோ டூரிசம் ஏன்னா அக்ரிகல்ச்சர் நான் சொல்லும் போதே இந்தியா தான் முதல்ல ஞாபகம் இருக்கும், நம்மளுக்கே இல்லை. மற்ற நாட்டில் கூட அக்ரிகல்ச்சர் சொல்லும் போது முதல்ல இந்தியா தான் மனசு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அக்ரோ டூரிசம் ஏன் இன்னும் டெவலப் ஆகல? அது இன்னும் நிறைய பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம். அதுல அந்த மணியோட அந்த காசோட நம்ம வில்லேஜஸ் ரொம்ப முன்னேறலாம், முன்னால டெவலப் ஆகலாம். So I call upon the Department of Agriculture to put a proper memo to the government to develop agro-tourism business, and I think Tamil Nadu should take lead in that. And நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட காமிக்கலாம். நம்ம வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்தாலே சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நான் இது கூட கேள்விப்பட்டேன், சென்னையில ஃபார்ம் டு டேபிள் நடக்குது. அப்படின்னா ஒரு பெரிய டேபிள் போட்டுட்டு ஃபார்ம்ல நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸோட சமையல் செஞ்சுட்டு அதோட ஒரு பெரிய லஞ்ச் கொடுக்குறாங்க. அதுக்கு நான் நிறைய காசு போட்டு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து இது பண்றாங்க. அதெல்லாம் அக்ரோ டூரிசம்க்கு எக்ஸாம்பிள். ஏன்னா இப்போ சிட்டிஸ்ல எல்லாம் ரொம்ப பொல்யூஷனா இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்து அக்ரிகல்ச்சர் பார்க்கணும் செய்யணும் என்ற ஆசை இருக்கு. அது எனக்கு தட் ரிமைண்ட்ஸ் மீ, சில கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர் பண்ண விடுறாங்க. அங்கே கொஞ்சம் ஒரு மாசம் அந்த மாதிரி தங்கிட்டு அவங்க ஆக்சுவலா விவசாயம் பண்ணுவாங்க வந்து. ஸோ இதெல்லாம் வந்து அக்ரோ டூரிசமோட வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஸோ இன்னைக்கு நான் நினைக்கிறது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். பட் நம்ம ரொம்ப வயல் ஸ்கூல்லேருந்தையும் அதுக்கப்புறம் நம்ம அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்தவங்களையும் சில செஷன்ஸ் எடுப்பாங்க இன்னைக்கு. அதில் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. அண்ட் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதும் சொல்லலாம். உங்ககிட்ட இருந்து among yourselves also நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இதுலேருந்து மேபி இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி
நீங்க சில ஆக்ஷன் ஐட்டம்ஸ் லிஸ்ட் பண்ணலாம். என்னென்ன செய்யலாம், நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன செய்யலாம், இந்த அக்ரோ டூரிசம்னு டெவலப் பண்றதுக்கு என்னென்ன செய்யலாம் அனுட்டு ஒரு கொஞ்சம் ஐட்டம்ஸ் போட்டு மேடம்க்கு சாருக்கு சப்மிட் பண்ணுங்க. அது நம்ம கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்டுக்கு கூட ஒரு அப்பீல் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது சுற்றுலாத்துறை மூலம் வேளாண்மை வந்து நம்ம சுற்றுலா வந்து ரெடி பண்ணிட்டு விவசாயிகளுக்கு உண்டான அதில் உங்களுக்கு இது வந்து ஊக்கத்தொகை மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து விவசாயிகள் வந்து உங்கள் நிலத்தில் இப்போ சுற்றுலாத்துறைனா வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போவோம், அங்கெல்லாம் போவோம். இதில் வந்து என்னன்னு சொன்னால் வேளாண்மை துறையில் வந்து நம்ம எந்த ஸ்கீமும் கொடுக்குறதில்லை. ஆனால் வந்து நீங்கள் விஞ்ஞானிகள் மாதிரி நீங்கள் வந்து வேளாண் வந்து நீங்கள் தான் செய்கிறீங்க. இப்போ வந்து என்னன்னா முன்ன மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், இயற்கை விவசாயத்துக்கு பாருங்க, பாரம்பரிய நெல் ரகங்கள் நடுங்க, அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இயற்கையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். என்னன்னா உணவு உற்பத்தியில வந்து நம்ம நாடு வந்து தன்னிறைவு அடைஞ்சிச்சு. அதனால என்ன சொல்றாங்க, அரசாங்கம் வந்து விவசாயிகள் வந்து நஞ்சு இல்லாத உணவு வந்து உலகத்தில் வந்து உணவளிப்பவர்கள் வந்து விவசாயிகள், நீங்கள் வந்து நஞ்சு இல்லாத உணவு வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுங்க அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இயற்கையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதில் முக்கியமானது வந்து இப்போ மேடம் சொன்ன மாதிரி மேடமே எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. சுற்றுலாத்துறை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு விவசாயிகளுக்கு வந்து நல்லது செய்யுது அப்படின்றதுக்கு வந்து மேடமே எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னு சொன்னா வெளிநாட்டில் வந்து மேடம் சொன்ன மாதிரி ஒரு சுற்றுலா மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. வெளிநாடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி அமெரிக்காவாகட்டும், யூரோப் ஆகட்டும், ஆஸ்திரேலியாவாகட்டும், இப்போ எல்லாருமே வந்து சுற்றுலா போகிறவங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒர்க் ப்ரெஷரை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அரசாங்கமே வந்து ஒரு சுற்றுலா மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கு பே பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பஸ்லேயோ எதையோ கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து என்ன தோன்றாங்க, என்ன பண்ணுறாங்க, திராட்சை தோட்டம், ரோஜா தோட்டம், ஆப்பிள் தோட்டம், அந்த மாதிரி அதே மாதிரி வந்து மில்க் ப்ராடக்ட் பன்னீர் எப்படி செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக அவங்க வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா, எங்கள் பாப்பா வந்து பிஎட்டியில் தான் பண்ணாங்க, பயோடெக்னாலஜி பண்ணாங்க. அவங்க வந்து இன்டர்ன்ஷிப்காக ஜெர்மனிக்கு போனாங்க. அங்கே வந்து அங்கேருந்து பக்கத்தில் நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம் போனாங்க. போயிட்டு எங்கேயோ இது சுற்றி பார்க்க போகும்போது அவங்க இதே தான் சொன்னாங்க, அம்மா நான் அந்த வந்து ஃபார்ம் பார்க்கறதுக்கு போனேன்னாங்க. ஏம்மா நம்ம தமிழ்நாட்டில் நானே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னம்மா அங்கே போகிற அப்படின்றதுக்கு, இல்லைம்மா அங்கே டூர் ஏற்பாடு பண்ணாங்கம்மா, நான் ஃபார்ம் பார்க்க போனேன். நாங்கள் அப்புறம் ஃபோட்டோ போட்டு சொல்கிறாங்க, அம்மா இது வந்து சுத்தமாக நல்லா சூப்பராக செய்கிறாங்கம்மா, அங்கே ஃபார்மில் வந்து அந்த சீஸு பட்டரு அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்ல அதுக்கு ஒரு பயங்கர ரெவென்யூ இருக்குது. அது ஆக்சுவலாக ஃபார்மர்ஸ் தான் ரெடி பண்ணுறாங்க. அது தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம நாட்டில் வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்மள வந்து விவசாயிகள்லாம் சின்ன சின்ன லேண்ட் ஹோல்டிங் தான் வச்சுருப்பீங்க. நம்ம அது இப்போ நம்ம வேலூர் பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெல் போடுவீங்க, மணிலா போடுவீங்க, சரிங்களா? அப்போ வந்து அதை எப்படி நம்ம வந்து டூரிசமாக மாற்றணும் அதெல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், பல்லடுக்கு விவசாயம் பண்ணலாம். பல்லடுக்கு விவசாயம்னா என்ன, டயர் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து மரங்கள் வளர்க்குறதுன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும்
முன்னாடி காலத்துலலாம் நாங்கள் விவசாயிகளுக்கு அது பயிற்சியே கொடுத்துருக்கோம். நாங்கள் விவசாயத்துறையில் இந்த தேக்கு வளர சொல்லுவோம். அதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் மாங்காய் செடி வளர சொல்லுவோம். கொய்யா பழமரங்கள் சொல்லுவோம். அதாவது வந்து டிம்பர் வேல்யூ, அதாவது வந்து நம்மளுக்கு வந்து பழம் தரும் அந்த மரச்செடிகள் நட சொல்லுவோம். அதுக்கப்புறம் பழ வகை மரங்கள் நட சொல்லுவோம். அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்ல என்ன சொல்லுவோம், வாழை அந்த மாதிரி நட சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நடுவில் என்ன சொல்லுவோம், உளுந்து போடுங்க, மஞ்சள் போடுங்க, அதான் கொஞ்சமா நிழல்ல இருக்கிற பல பயிர்கள் வந்து பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி பல்லடுக்கு விவசாயம் அந்த மாதிரி ஒரு மாடல் நீங்க ரெடி பண்ணீங்கன்னா தான் வெளியிலேருந்து சுற்றுலா வரும்போது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். அதே மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள் இப்போ எல்லாமே என்ன பண்றோம் நம்ம, நீங்க பாத்தீங்கன்னா இவங்க நம் சந்தை மாதிரி இவங்க ஒரு சந்தை வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம டோல்கேட்ல வந்து நம் சந்தை போகுது தெரியுங்களா, விவசாயிகளுக்கு நம் சந்தை தெரியுங்களா உங்களுக்கு. அதில் பாரம்பரிய ரகங்கள்லாம் எடுத்து வந்து விற்கிறாங்க. அரிசி மட்டும் இல்லை, எல்லா சிறுதானியங்களும் கொடுக்குறாங்க. எல்லா கீரைகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரே பயிர் பண்ணாம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், வேற வேற ரகங்கள், வேற வேற பயிர்கள், ஒன்னா நெல்லே மட்டும் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒரு சுற்றுலாவுக்கு வந்து ஃபார்மர்ஸ் இல்லை, வரவங்க வந்து ஃபார்மர்ஸ் கிடையாது சரிங்களா. வரவங்க வந்து நம்ம டூரிசம்னா என்ன பண்ணுவோம், நம்ம வெளியிலேருந்து இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து அழைச்சிட்டு வருவோம். அதுக்கு வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம விவசாயத்துறையில நாங்க வேலை செய்யறோம், விவசாயம் படிக்கிறோம், நீங்க விவசாயம் செய்றீங்க. நம்மளுக்கு சிறுதானியங்கள்ல இத்தனை ரகம் இருக்கிறது தெரியும். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு அந்த பயிரை கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன அவங்க 80 கிலோ, 1 கிலோ 80 ரூபாய் 100 ரூபாய் இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க, இப்ப அவேர்னஸ் வந்ததுனால எல்லாமே அந்த பாரம்பரிய ரகங்கள்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி சிறுதானியங்கள்ல சாமை, திணை, வரகு எல்லாமே யாருமே பயிரை பார்த்துருக்க மாட்டாங்க சரிங்களா. அந்த மாதிரி நீங்க வந்து மல்டிபிள் கிராப் பண்ணணும். நான் என்னோட சஜஷன் சொல்றேன். நான் அந்த மாதிரி இருந்தா சுற்றுலா வரும்போது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராப்ஸ் பார்த்தாதான். ஏன்னா நம்ம மாநிலத்தில் வந்து எல்லா பயிருமே விளையும். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வரும். அதே மாதிரி நெல் வந்து பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே வரும். அதே மாதிரி காய்கறிகள் வந்து எல்லா காய்கறிகளும் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வரும். ஏன்னா நம்ம இந்தியாவே வந்து வல்லரசு நாடு வந்து மெயினாக சொல்றது என்னன்னா, என்ன இல்லை இந்த நாட்டிலேன்ற மாதிரி எல்லா சீதோஷ நிலைக்குள்ள எல்லா இதுவும் விவசாயத்துறையும் நம்ம வந்து என்ன பண்றோம், உற்பத்தி பண்றோம். நம்ம அது வந்து இந்தியரா இருந்துட்டு நம்ம பெருமைப்படணும். ஏன்னு சொன்னா வந்து உலகோடு உணவளிப்போன்றது அது இல்லாம எல்லா காய்கறிகளோ பழங்களாகட்டும் எல்லாமே நம்ம நாட்டில் வந்து விளைவிக்கிற சீதோஷ நிலை நம்ம கிட்ட இருக்கு சரிங்களா. அதுக்கு நம்ம முதல்ல வந்து மண்ணை நம்ம பராமரிக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து என்னோட சஜஷன் சொல்றேன், ஐயா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஒரு சுற்றுலான்னு வரும்போது நம்ம கிராமத்துக்கும் அதுக்கு வருவாய் வரும் சரிங்களா. இப்ப அரசாங்கம் வந்து நம்ம வந்து சொல்றோம் மீட்டிங்லாம், இந்த மாதிரி சுற்றுலாத்துறை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வந்து ரெவின்யூ விவசாயிகளுக்காகட்டும் அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்காகட்டும் ஒரு வருவாய் வரா மாதிரி இருக்க பண்ணணும்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு குழுவா ஆரம்பிச்சுட்டு நீங்க வந்து பல்வகை கிராமங்கள்லாம் என்ன பண்ணிட்டு அதே மாதிரி வெளியிலேருந்து வரவங்க வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மேடம் சொன்ன மாதிரி ஏதாவது கஸ்ட் ஹவுஸு இல்லாட்டி நீங்கள் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம இது ஒருங்கிணைந்த பண்ணையம் வைப்போம் பாருங்க, அந்த மாதிரி பண்ணை குட்டை விட்டுங்க, அதில் மீனை விடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள இது வாத்து அதோட கழுக்கள் அதில் வரா மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாடல் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா எல்லாரும் வரவங்க வந்து நம்ம விவசாயிங்க வர போகிறது இல்லை, வெளியிலேருந்தா சுற்றுலான்னு வரவங்க வெளியிலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மாடல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் ஒரு குழுவாக சேர்ந்து, இப்போ ஐயாலாம் இருக்காரு ஆர்கானிக் ஃபார்மிங் குரூப்பில் இருக்கீங்க, மாணிக்கவேல் இருக்காரு, அந்த மாதிரி கொஞ்சம் குழுவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் நிலம் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணிங்கன்னா வெளியிலேருந்து வரவங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கும் வருமானம் வரும். ஒரே ஆள் வந்து பாடுபட்டானா வந்து கஷ்டமாயிருக்கும் சரிங்களா. அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு இதில் உதவி செய்வாங்கன்னு தெரியல. நம்மளும் வந்து இது புதுசாக வந்திருக்கிறதுனால நம்ம வேளாண்மை துறை வந்து செயலாளர் அவர் வரும்போது செக்ரட்டரி வரும்போது நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து ஏதாவது
ஃபண்ட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா நாங்களும் சொல்கிறோம். மேடம் சொன்ன மாதிரி நாங்களும் சொல்கிறோம், மீட்டிங் போகும்போது சொல்கிறோம். இருந்தாலும் விவசாயிகள் வந்து இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் எனக்கு இருக்குது. இதில் எத்தனை பேர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்ற மோட்டிவ் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை சார் மட்டும் அறிவு தோட்டம் வச்சுருக்காரு, அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். ஃபார்மர்ஸ் இல்லாமல் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ இந்த வருஷம் வந்து பட்ஜெட்டில் வந்து என்னன்னா வேளாண்மை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். +1 +2 படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்கு ஃபண்டு கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வந்திருக்கு. இப்போ நான் ஆத்மான்ற ஸ்கீமில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பிளாக்குக்கு வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கூட்டிகிட்டு போவோம். அந்த விவசாயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்காக அதுவும் நாங்கள் செய்கிறோம். மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம், ஏதாவது அந்த ஃபண்ட் பண்ண முடியுமா, ஏதாவது அவங்களுக்கு செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. அதாவது மாடல் மாதிரி ஏதாவது செய்யணும்னு சொன்னோன்னா அரசாங்கத்தில் வந்து ஒரு சில திட்டங்களுக்கு வந்து ஃபண்டு தராங்க. இதுக்கு வந்து இன்னும் இது வரைக்கும் விழிப்புணர்வு வரல, இனிமே வரும். ஏன்னா வந்து ஐயா தான் ஃபர்ஸ்ட் அறிவு தோட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்துலலாம் கொஞ்சம் நிறைய பேர் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாம் என்னென்னாலும் இந்த டீ எஸ்டேட்டோட சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் அப்படியே கஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதனால் நம்ம மாவட்டத்துலேயும் பண்ணலாம். எல்லா விவசாயிகளையும் இருக்கீங்க, எல்லாரும் ஒத்துழைக்கணும். நம்ம மாவட்டத்தில் விருப்பம் இருக்கிற விவசாயிங்க வந்து அணுகலாம். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன பயிற்சி வேணுமோ பயிற்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணி ஆத்மா திட்டம் இருக்குது, அது மூலியமாக நாங்கள் பயிற்சி ஏற்பாடு பண்ணி தரோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது அதுக்கு ஃபண்டு வேணும்னு சொன்னோன்னா நம்ம அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யறது வந்து நம்ம மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுற்றுலா வந்து பார்க்குறாங்க மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் இந்த கைவினை பொருட்கள் பண ஓலையிலலாம் செய்யறாங்க பாருங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், அதை வந்து நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை வந்து அப்படியே தானியமாக விற்காம அதை மதிப்பு கூட்டி நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்தால் தான் வரவங்க வந்து வாங்கிக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். இப்போ நீங்கள் கடலை வந்து நிலக்கடலையை வந்து கடலையாக கொடுக்காம பருவியாக்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது மாற்றி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கும் வருமானம் வரும், அந்த நம்ம கிராமத்துக்கும் வந்து பொதுவாக இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா நம்ம கிராமத்தை தேடி மற்றவங்க வரும்போது நம்ம கிராமத்துக்கும் அது வருவாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முன் வரணும். அதுக்கு தேவையான பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறோம். நன்றி. நம்மளோட இந்த கருத்தரங்குக்கு நமக்கு அனுமதி கொடுத்திருந்த விஐபி நிறுவனத்துக்கு வந்து நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லியிருக்கோம். திருமதி சந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள கொஞ்சம் விவசாயி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் நம்மளை எல்லாரும் இங்கே வர்றதுக்கான ஒரு உந்துதலாக இருந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்கு அந்த கொஞ்சம் விவசாயி தான் நம்ம எல்லாரும் இங்கே கூப்பிட்டுருக்காங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அமெரிக்காவுக்கு நம்மளை கொண்டு போனாங்க. அவங்க சான் பிரான்சிஸ்கோவில் இருந்ததாகட்டும், அவங்க போன அந்த ஃபார்ம் விசிட் எல்லாத்தையும் நமக்கு முன்னாடி கொண்டு வர மாதிரி அழகாக அதை நமக்கு வருவிச்சு நமக்கு சொல்லியிருந்தாங்க. நம்ம விவசாயிகள் நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு முன்னேற்பாடை நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டீன் சார் ராஜேந்திரன் சார் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி நம்ம இங்கே வரணும், விவசாயிகள் இங்கே வரணும், அவங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கு நம்ம கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்காக நம்மளோட சாருக்கும் நமக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நம்மளோட சரஸ்வதி மேம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நமக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கே விஐபி வளாகத்துலேருந்து வெளியில் போகும்போது நம்மளோட இடத்துல போய் நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் அக்ரோ டூரிசம்கான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்வுகளை இடம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அவங்க ஐடியா கொடுத்து
మేడం తెలుగులో 50% ఉన్నారు మేము ఆర్గానిక్ పట్టిస్తాము సప్లై చేస్తాం நீங்கள் சொல்லணும்ல நீங்கள் அதுக்காக ஆர்கானிக் ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் 20 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் நாங்கள் கொடுக்குறோம் அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவோம் நீங்கள் ஆனால் அந்த 100% பியூர் ஆர்கானிக்காக இருக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து கிராவிடாஸ் ஸ்டால் வழியாக ப்ரமோட் பண்ணலாம். லாங் டேர்ம் என்ன பண்ணலாம்? நாங்கள் நம்ம சந்தையில் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இது இன்னும் கொஞ்சம் வேணாம் இந்த சொல்லிட்டாங்க அது மூலமாக ஏதாவது நாங்கள் பண்ணுறோம் சார். நாங்கள் முதல்ல வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ரிலேட்டிவ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணணும் தான் எங்கள் ரிக்வஸ்ட். சரத் இருக்கிறாங்க. அவர்களை சிறப்பிக்குமாறு முதன்மையர் ராஜேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நம் மத்தியில் திரு செந்தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் அறிவு தோட்டம் இருக்கிறார். அவர்களுக்கும் சிறப்பு செய்யுமாறு முதன்மையர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம் மத்தியில் திரு இறையழகன் அவர்கள் தமிழ் நிலம் தமிழ் பண்ணை இருக்கிறார். வேளாண்மை கிராமப்புற செழிப்புக்கான பாதை. ஸோ அதை பற்றி டாக்டர் எஸ் சரத் அவர்கள் பேசுவாங்க. சார், ஐ வெல்கம் டாக்டர் எஸ் சரத். அப்படின்னு விவசாயிகள் வந்து ஔவையார் வந்து வந்துள்ளார். எனக்கு வந்து முதலில் இந்த மேடை வந்து ஏன்னா 2 கண்ணோட்டத்தில் வந்து நான் சிறப்பு வாய்ந்ததா வந்து நினைக்கிறேன். ஒன்று, நான் வேளாண்மை சுற்றுலா சார்ந்து பேச போகும் 25வது மேடை. அதாவது எனக்கு வந்து சிவப்பு ஏன்னா வேளாண்மை சுற்றுலா சார்ந்து நான் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் பல்வேறு அமைப்புகள் நடத்துகிற வந்து பேசியிருக்கு. இது வந்து எனக்கு 25வது மேடை. இது முதல் சிறப்பு. அடுத்து 2வது, எல்லாத்துக்கும் தெரியும் புகுந்த வீடு பிறந்த வீடு. இதுவரைக்கும் நான் பெரும்பாலும் வந்து புகுந்த வீட்டில் தான் பேசியிருக்கிறேன். புகுந்த வீடுன்னா என்ன? புகுந்த வீடுனா என்ன? புகுந்த வீடுனா இந்த இடத்துல வந்து நான் வேளாண்மை சுற்றுலா சார்ந்து பெரும்பாலும் வந்து மாணவர்களிடத்துல நான் வந்து உரையாடி இருக்கிறேன். ஆனா பிறந்த வீடா இருக்கிற விவசாயிகள் கிட்ட இதுதான் முதல் முறையா உரையாடுறேன். இது வந்து எனக்கு 2வது பெரிய ஒரு மதிப்புமிக்க தருணமா வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு இன்னைக்கு கிடைத்த இருவேறு சிறப்புகள். அடுத்து முதலில் இந்த மேடையை இங்கே எனக்கு ஏற்படுத்தி தந்த அறிவுத் தோட்டம் சார்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் விஐடி வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முதல்வர் மற்றும் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து இருக்கிறது வந்து விவசாயம். அதை நான் மறுபடியும் சொல்றேன். இது வந்து நான் பிறந்த வீட்டில் பேசுகிறேன், பூந்த வீட்டில் பேசுகிறேன், பிறந்த வீட்டில் பேசுகிறேன். என்றைக்குமே வந்து
பிறந்த வீட்டில் உண்மைதான் பேசுவோம், எல்லாம் உடச்சு தான் பேசுவோம். சொல்லுங்க, ஏதோ மனசில் வந்து வச்சுக்குவாங்க. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற இது வந்து வேளாண்மை சுற்றுலா கிராமப்புற செழிப்புக்கான பாதை. முதல்வர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு அழகிய தலைப்பு, தேர்ந்தெடுத்த ஒரு அழகிய தலைப்பு. முதல்ல வந்து என்னோட பேக்ரவுண்ட், ஏன்னா நான் இதை வந்து பேசுறதுக்கு நான் உரித்தானோம்னா தகுதியானோம் அப்படிங்கிறத நான் வந்து முதல்ல வந்து சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட பணிபுலம் வந்து வேளாண்மை தான். எங்களோட முற்றும் முழுதும் எல்லா தொழிலும் வந்து ஆதி முதல் அந்த வரை எங்கள் வந்து விவசாயம் தான். அந்த விவசாயம் பண்ணி அதுல இருந்த வருமானத்தில் தான் நான் படித்தேன். என்னோட முனைவர் பட்டம் வந்து நான் வேளாண்மை சுற்றுலாவில் தான் நான் வந்து வாங்கினேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து வேளாண் வணிகத்தில் வேளாண் சுற்றுலா சார்ந்து நான் ஆய்வு செஞ்சு அதில் வந்து நான் வந்து பட்டம் வாங்கினேன். இதற்கடுத்து அந்த வேளாண்மை சுற்றுலா வந்து அடுத்து அது வந்து ஆய்வோடு மட்டுமே நின்றக்கூடாது, அது வந்து அடுத்தடுத்து கலனி சார்ந்து செல்ல வேண்டும். ஏன்னா ஆய்வு கூடத்தில் மட்டுமே நின்னா அந்த ஆய்வுக்கு வந்து மிகப்பெரிய கௌரவமோ இல்லை அங்கீகாரமோ கிடைக்காது. அது வந்து அடுத்த கட்டத்திற்கு நம்ம எடுத்து செல்ல வேண்டும். அதோட வழிபாட்டு தளம் தான் இந்த மாதிரி கருவூலம், அதாவது கருத்துக்கள் முன்மொழிகிற இடம், அல்லது இந்த மாதிரி இடத்துல வந்து பேசணும், சொல்லணும். அது நான் என்னென்ன பண்ண, அதில் என்னென்ன பண்ணியிருக்கிறேன், அது அடுத்த கட்டத்துக்கு எப்படியெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற சார்ந்து நான் வந்து இப்போ அதில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து வேளாண்மை சுற்றுலா சார்ந்து நான் இந்து தமிழ் இசை நாளிதழ், தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிசினஸ் பல்வேறு இதழ்கள் வந்து நான் எழுதியிருக்கிறேன். ஸோ இதை வந்து என்னோட பின்புலம் வேளாண்மையில். இப்போ எனக்கு வந்து முதல் வந்து வேளாண்மை சுற்றுலாங்கிற இது எனக்கு வந்து எப்படி தெரியும்னா, டெய்லி வந்து நான் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் வந்து எனக்கு செய்தித்தாள். அந்த செய்தித்தாளில் வந்து ஒரு பெட்டியில், ஏன்னா எனக்குமே வந்து செய்தித்தாள் வந்து முக்கால்வாசி ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தியை வந்து எப்போவும் ஒரு கோட்டில் கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செய்தி வந்து போட்டதுன்னா எனக்கு பார்த்ததே வந்து மனசில் டக்குன்னு பதிஞ்சிச்சு. அதாவது இங்கே செயலை இயக்குனர் அவங்க வந்து சொன்னாங்களா, மனசுல எனக்கு பார்த்ததே வந்து அது ஒரு தருணத்தை நான் வந்து உணர்த்தேன். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தருணத்தை வந்து அதை வந்து கொடுத்துருக்கோம். நாம வந்து இதில் வந்து முனைவர் பட்டம்னு வாங்கினா அந்த வேளாண்மை சுற்றுலா சார்ந்து தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த வேளாண்மை சுற்றுலா தலைப்பை வந்து அடுத்து இன்னொன்று, எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பயிர் சாகுபடி எல்லாமே வந்து பண்ணுறோம். அதில் வந்து எங்கள் தாத்தா வந்து எங்கள் தோட்டத்துக்கு யார் வந்து போனாலும், வழிபோக்கன் ஆகட்டும் யார் வந்து போனாலும் அவங்களோட கையில் கொய்யாப்பழம் தான் தந்து அனுப்புவார். அதாவது வீட்டுக்கு வந்து தெரிந்தையோடு அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் தாத்தாவோட பாடம். ஸோ அந்த ஒரு கொள்கை வந்து எனக்குள்ளே இருந்தது. அதாவது இது வந்து நம்ம மார்க்கெட்டில் போனால் நம்ம எவ்வளோ கொய்யாப்பழம் வேணாலும் வாங்கலாம், அந்த தோட்டத்தில் வந்து அவங்களாம் பறித்து கொண்டு போகிற கொய்யாப்பழத்துக்கு வர சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடைக்காது அப்படின்னு எங்கள் தாத்தா வந்து சொல்லுவார். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு இதெல்லாம் ஒரு உந்துதல். ஓகே, நம்ம வந்து கரெக்டான பாதையில் தான் வந்து போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகாட்டி உந்துதல் தான் இந்த வேளாண்மை சுற்றுலா தொடர்பான ஆய்வு. அதுதான் என்ன உங்க முன்னாடி இங்க வந்து நிறுத்தியிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இது வந்து நான் இன்னொன்று வந்து சோலையார் அக்ரிகல்ச்சர் கன்சல்டிங், அதாவது வேளாண்மை சுற்றுலா சார்ந்து உங்களோட பண்ணையை வந்து மாற்றணும், அதுக்கு உண்டான கன்சல்டிங் என்னோட ஆலோசனை அதுவும் வந்து நான் தந்துருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து பேராசிரியராக வந்து குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து பணியாற்றிட்டு வரேன். ஸோ இது வந்து என்னோட பின்புலம் வேளாண்மை சுற்றுலா நான் எப்படி கண்டு உணர்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு செய்தி. அடுத்து இதனால நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிற அறிமுகம். அடுத்தது வந்து இந்தியாவிலிருந்து வேளாண்மை சுற்றுலா எப்படி இருக்கு, அடுத்தது வந்து அதோட பிசினஸ் பிளான். நீங்க உங்களோட பண்ணையை வந்து வேளாண்மை சுற்றுலா பண்ணையா மாத்தணும்னா அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், ஒரு விவசாயியா நீங்க என்னென்ன பண்ணணும், அதற்கடுத்து கேஸ் ஸ்டடிஸ். அதாவது வேளாண்மை சுற்றுலா பண்ணையா பண்ணிட்டு வர்றவங்க அதுல எவ்வளவு முதலீடு போட்டாங்க, எவ்வளவு வருமானம் எடுத்தாங்க, அதுல என்னென்ன பிரச்சனை அவங்க வந்து சந்திச்சாங்க அப்படிங்கிறது அது வந்து அடுத்த முடிவுரை. இதுல நான் எந்த இடத்துல போனாலும் முதல்ல வந்து இந்த ஸ்லைடு இது வந்து போடுவேன். அந்த 3 வெவ்வேறு புகைப்படங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச புகைப்படம் எது? தண்ணி, அந்த ஆற்றுப்படுகை. அதை பார்த்தது எல்லாத்துக்குள்ள மனசுக்குள்ள எல்லாரும் வந்து பெரிய என்ன சொல்றது கவிதைங்கிறதே எழுத முடியாது எல்லாத்தினால, எல்லாரும் வந்து மிகப்பெரிய பாடலாசிரியர் கிடையாது. ஆனால் ஒரு பார்த்து நம்ம மனசுக்குள்ள நம்ம மதிப்போம் இல்லை, நம்ம மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, ஒரு இனம் புரியாத ஒரு தருணம். நம்மளும் அந்த ஆற்றுப்படுகையில விளையாடி இருப்போம், குளிச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த நோஸ்டாலஜிக் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது நம்மளை நாமே மறந்து ஒரு கண்டுணரும் தருணம். ஸோ அதான். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து எல்லாரும் நம்ம வந்து டைம்லெஸ் ஒரு வந்து நேரமின்மை காரணமாக நாம வந்து ஓடிட்டு இருக்கிறோம். அடுத்து ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர். இப்படியாவது இதுல இருந்து நம்ம வந்து விடுபட முடியுமா, இந்த ஒரு இதுல இருந்து இந்த கொஞ்ச நாள் வந்து விடுபட்டு இருக்க முடியுமா, அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து
தேர்ந்தெடுத்து போகணும். ஸோ அதுதான் இந்த வேளாண்மை சுற்றுலாவோட மைய புள்ளி. இப்போ அடுத்தது வேளாண்மை சுற்றுலானா என்ன, அதை வந்து உலக சுற்றுலா நிறுவனம் வந்து எந்த மாதிரி சொல்லியிருக்கு. நீங்க ஏன்னா எந்த ஒரு இதுக்கும் வந்து தலைப்பில் இருந்தா, அதாவது அதுக்கு உண்டான டெஃபினிஷன் அல்லது மீனிங் இருந்தா தான் அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஆய்வு வந்து நம்ம பண்றோம்னா அதுக்கு வந்து ஒரு தலைப்பு, அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன் அது வந்து இருக்கணும். ஸோ இது வந்து வேளாண்மை சுற்றுலாங்கிறது வேளாண் பண்ணையில் சுற்றுலாவாசிகளை தங்க வைத்து அவர்களுக்கு உணவளித்து வேளாண் பணிகளில் ஈடுபட வைத்து மேன்மையிட செய்வது. அதாவது நம்மளோட தோட்டத்துல விவசாயிகளை தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு தந்து, அது இல்லாம அவங்களை வந்து வேளாண் பணிகளில் ஈடுபட வைக்கிறது. வேளாண் பணிகள்னா என்னென்ன? மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் entering, you can answer. What are the farm operations? Yeah, sowing. Yeah. So அந்த மாதிரி நிறைய பணிகள் வந்து சோயிங், ஹார்வெஸ்டிங், பீடிங், அந்த மாதிரி ஒவ்வொரு பணிகள். அதுல வந்து விவசாய வந்து வர சுற்றுலாவாசிகளோ அல்லது சுற்றுலா பயணிகளை ஈடுபட வச்சு அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறது. ஏன்னா இன்றும் இன்னைக்கும் டவுன்ல அல்லது அந்த நகரத்தில் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னமும் நெல்லுங்கிறது மரத்துல தான் விளையுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? இது உண்மை. ஸோ இதையெல்லாம் வந்து உடைச்சு தன்னோட தட்டுல இடப்படும் உணவு எங்கு, யார் மூலம், எவ்வாறு, எந்த நிலையில் உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை எடுத்துரைக்க வேளாண்மை சுற்றுலா என்பது ஆகச்சிறந்த முடிவு. ஸோ அதுதான் வந்து இதோட டெஃபினிஷன். அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சுற்றுலா வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆன்மீக சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, அந்த மாதிரி நிறைய சுற்றுலா இருக்கு. அதுல வந்து வேளாண்மை சுற்றுலா என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து கருவூலம். அடுத்தது வரலாறு. எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு, நமக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த மாதிரி வேளாண்மை சுற்றுலாவுக்கும் ஒரு வரலாறு வந்து இருக்கு. முதலில் வேளாண்மை சுற்றுலா அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை உலக அளவில் எடுத்துரைத்தது அல்லது இடித்துரைத்தது வந்து இத்தாலிய அரசாங்கம். அதாவது 1985 இத்தாலிய அரசு தான் முதல்ல வேளாண்மை சுற்றுலா அப்படிங்கிற ஒரு கான்செப்டிவே வந்து உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதுல வந்து அவங்க என்னன்னா 1984லயே வந்து அவங்க வேளாண்மை சுற்றுலா என்று தனித்த சட்டத்தை உருவாக்கினார்கள். தனித்த வகையிலான சட்டம். இன்னைக்கே நாம என்ன பேசிட்டு இருக்கிறோம், வேளாண்மை சுற்றுலான்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க 1985 ஒரு சட்டமா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க நமக்கு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்தது வேளாண்மை சுற்றுலா வந்து தொழில் முனைவரை எப்படி விவசாயிகளை மாற்றலாம் அப்படிங்கிறதை வந்து இத்தாலிய அரசாங்கம் வந்து 1985 கண்டுபிடிச்சாங்க. இதுதான் வந்து இத்தாலிய சுற்றுலா பண்ணை. இத்தாலியில டஸ்கனி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் வந்து வேளாண்மை சுற்றுலா என்று பெயர் வாய்ந்தது. எப்படி திருநெல்வேலியில இருட்டுக்கடை அல்வான்னு சொல்றோமோ அந்த மாதிரி நாம வந்து வேளாண் சுற்றுலா அப்படின்னா இத்தாலியில இருக்கிற டஸ்கனி அப்படிங்கிற இடத்த வந்து சொல்லுவோம். இதுதான் அந்த ஃபார்ம் இங்க இருக்கிற பண்ணை எல்லாமே. அடுத்து 2006 அவங்க வந்து ரெகுலேட் பண்றாங்க ஒரு முறையா. அதாவது அதுக்கு ஒரு தனிப்பட்ட கொள்கை இருந்தாலும் அந்த ரீஜனல் லெவல் பாலிசிஸ் அந்தந்த இடத்திற்கு தகுந்தவாறு கொள்கையை வகுப்பது, அதனை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு எடுத்து செல்வது, அது கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் பிசினஸ், அதை வந்து எப்படி தொழில் வழியில நம்ம வந்து வேளாண்மை சுற்றுலாவை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து 2006 அவங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து ஸ்பெயின் மற்றும் யுஎஸ், அதாவது அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின்ல வந்து என்னன்னா ரீஜனல் லெவல் பாலிசிஸ், உள்ளூர் கொள்கை. உள்ளூர் கொள்கைங்கிறது என்ன, நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் அந்த மொழியோட நம்ம பேச உச்சரிப்பு உண்மையா போய்க்கிறாங்க. திருநெல்வேலியில் இருக்கிறவங்களோட ஸ்லாங் வேற, கோயம்புத்தூர்ல பேசுற ஸ்லாங் வந்து வேற. அதற்கடுத்து அந்த உணவு வகைகள், அந்த கலாச்சாரம் எல்லாமே ஒரு சிலையில் வந்து மாறி. அதனாலதான் வந்து ரீஜனல் லெவல் பாலிசிஸ், உள்ளூர் கொள்கை, அந்தந்த இடத்திற்கு தகுந்தவாறு வேளாண்மை சுற்றுலா கொள்கையை நாம் உருவாக்க வேண்டும். கோதுமை வந்து வேலூர்ல பயிர் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாது. பண்ணலாமா? அப்படின்னா நம்ம வந்து நீலகிரியில பண்ற அளவுக்கு நம்ம பண்ண முடியாது, பஞ்சாப்ல பண்ற அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. நம்ம ஆசைக்கு நம்ம பண்ணலாம், பட் வந்து ஒரு கமர்ஷியலா நம்மளால வந்து பண்ண முடியாது. அதனால இந்த ரீஜனல் லெவல் பாலிசிஸ் அந்தந்த இடத்துல என்னென்ன விளையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஸ்பெயின் மற்றும் யுஎஸ் அரசாங்கம் வந்து பண்ணிச்சு. அடுத்து அக்ரிடூரிசம் லாஸ் ஃபார் கஸ்டமர்ஸ். இன்னைக்கு வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் புல்வெளியில வந்து குழந்தைகளை வந்து ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க?
ஏதோ ஒரு பூச்சி ஏதோ கடிச்சிடும் இது அப்படி. இதுக்கு வந்து அமெரிக்க அரசாங்கம் மற்றும் ஸ்பெயின் அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை வேளாண்மை சுற்றுலாவிலேயே கொண்டு வந்தாங்க. அதாவது வர்ற சுற்றுலா வாசிகள் அல்லது சுற்றுலா பயணிகளுக்கு ஏதேனும் ஏதோ கடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ் மூலம் அவங்க வந்து அந்த மருத்துவ இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பை வந்து உண்டாக்கி தந்தாங்க. ஸோ இது வந்து ஸ்பெயின். அடுத்து இது எல்லாம் வந்து இந்தியா வருமா, வந்திருக்குமா, தமிழ்நாடு வருமா அப்படின்னா அதுக்கு பதில் வந்து அடுத்தடுத்து வந்து மதிப்பீடு. செயல் இயக்குனர் அவர்கள் வந்து சொன்னாங்க வேளாண்மை சுற்றுலாவோட மதிப்பீடு எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு. இதுல உலக அளவுல வேளாண்மை சுற்றுலாவோட மதிப்பீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்க வந்து உலக அளவில் வந்து வேளாண்மை சுற்றுலாவோட சந்தை ரூபாய் 3.4 லட்சம் கோடி. 2019 வேளாண்மை சுற்றுலாவோட சந்தை உலக அளவில் 3.4 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட அம்பானியோட சொத்துங்க. நம்ம நாட்டில் இருக்கிற அம்பானியோட சொத்து, அம்பானியை அதோட அதிகமா இருக்கிற சொத்து மதிப்பு. இது வந்து 2027 5.1 லட்சம் கோடியா மாறும் அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ளது. இதுல வந்து இதோட சிஏஜிஆர் எக்கனாமிக்ஸ்ல சிஏஜிஆர் வாட்ஸ் மீன் பை சிஏஜிஆர் ஸ்டூடண்ட்ஸ்? காம்பவுண்ட் ஆனுவல் growth rate படிச்சிருக்கியா? ஓகே, அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆண்டு வருமானம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியா 13.4% வந்து வளரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து இதுல வந்து இத்தாலி மற்றும் அமெரிக்கா தேசம் வந்து முன்னோடி தேசம் அப்படின்னு இருக்கிறாங்க வேளாண்மை சுற்றுலால. அடுத்து வேளாண்மை சுற்றுலா மூலம் விவசாயிகளின் வருமானம் 2002 மற்றும் 2017 ஆண்டிற்கான இடப்பட்ட ஆண்டில் மும்மடங்கு பெருகியுள்ளது. மும்மடங்குனா நம்ம 1000 ரூபாய்னா 3000 ரூபாய். மும்மடங்கு பெருகியுள்ளது விவசாயிகளின் வருமானம். எதனால்? வேளாண்மை சுற்றுலாவால். இதெல்லாம் வந்து நான் போற போக்குல சொல்லி போறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து இது ஒரு அதுக்குன்னு தான் நான் வந்து சோர்ஸ் ஆதாரம் வந்து நான் தந்திருக்கிறேன். அலைடு மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் ஆய்வு நடத்தி சொல்லியிருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இதுல சொல்லப்படும் தகவல் அனைத்தும் நான் வாய்க்கு வந்தபடி அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி நான் சொல்றேன். இதுக்குன்னு போதிய தரவுகள் ஆதாரங்கள் வச்சுதான் நான் வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து நான் சொல்றேன். அடுத்து அமெரிக்காவில் வந்து வேளாண்மை சுற்றுலா வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆய்வு வந்து நடத்தினாங்க 2024. அங்க இருக்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட். அதாவது 1126 வேளாண்மை சுற்றுலா பண்ணைகள் 50 மாநிலங்களில், அமெரிக்காவில் இருக்கிற 50 மாநிலங்களில் இருக்கிற 1126 வேளாண்மை சுற்றுலா பண்ணையில் இருந்து எடுத்த கணக்கெடுப்புங்க. அதுல வந்து வேளாண்மை சுற்றுலாவோட முதன்மையான பொருட்கள் எது அப்படின்னா, அவங்களோட பண்ணையில வந்து எது அதிகமா இருக்கு அப்படின்னா 74% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் மற்றும் பழங்கள். அடுத்து அனிமல் ப்ராடக்ட், அதாவது மீட், மில்க். அடுத்தது வந்து 50% கிரெயின்ஸ், அதாவது தானியங்கள். அடுத்து 35% நர்சரி வச்சிருக்கிறீங்க. அதாவது நர்சரினா இது தாவரங்கள் அந்த மாதிரி கண்டுகள். அடுத்து வந்து டாப் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ். என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா, ஆன் ஃபார்ம் ரீட்டைல். ஆன் ஃபார்ம் ரீட்டைல்னா என்ன? அந்த பண்ணையில விளைஞ்சதை மதிப்பு கூட்டப்பட்டு அது வந்து வர சுற்றுலாவாசிகளுக்கு வந்து விற்கிறாங்க, நேரடியா வந்து விற்கிறது. அதான் வந்து ஆன் ஃபார்ம் ரீட்டைல். 81% பேர் அதை வந்து பண்றாங்க. அடுத்து 63% ஆன் ஃபார்ம் ஈவென்ட், அதாவது திருமணங்கள் அல்லது வந்து ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து வேளாண்மை சுற்றுலா பண்ணையில வந்து அங்க வந்து நடக்குது. டூர்ஸ், எஜுகேஷன், அவுட்டோர் ரெக்ரியேஷன். இது அடுத்தது வந்து வருமானம் வந்து சராசரியாக $70,000 ஆண்டு வருமானம். அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி பெர்சென்டேஜ். சரி, நீங்க அங்க வந்து இந்த 1126 பேர்ல 60% பேர் வந்து வேளாண்மை சுற்றுலானால எங்களுக்கு வந்து வருமானம் நல்ல லாபம் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 25% வந்து நாங்க போற பணத்தை என்னால எடுக்க முடியுது, அதாவது பிரேக் ஈவன், நோ ப்ராஃபிட் நோ லாஸ். எங்களுக்கு வந்து நட்டமும் அல்ல லாபமும் அல்ல, நாங்க போட்ட பணத்தை என்னால எடுக்க முடியுது. 15% பேர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து வருமானம் வந்து தரப்பட நஷ்டம் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மேஜர் ரெவன்யூ, எதிலிருந்து வருமானம் அதிகமா வருது அப்படின்னா நேரடி விற்பனை. பண்ணையில வந்து நேரடியா விளைஞ்சதை நேரடியா விற்பனை. ஏன்னா நமக்கு வந்து அங்க வந்து சுத்தமா இருக்கும், காய்கறி இயற்கை முறையில விளைச்சதா இருக்கும். அதுல எந்த ஒரு
பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் வந்து அடிச்சிருக்க மாட்டாங்க, தெளிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுதான் இது அடுத்த ஈவெண்ட். அதாவது இது திருமணங்கள் பெரும்பாலான திருமணங்கள் அமெரிக்காவில் நடக்கிறது இந்த மாதிரி வேளாண்மை சுற்றுலா பண்ணைகள் தான் வந்து நடக்குது. இங்க எத்தனை பேர் கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கிறீங்க? கோயம்புத்தூர் அணைக்கட்டியில மைவில்லேஜ் எக்கோ ரெசார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல வந்து என்னன்னா ஒரு 100 பேர் அதை சுத்தி உட்கார மாதிரி ஒரு கேலரிங்க, அதுக்கு நடுவால ஒரு தெப்பக்குளம், அதுல வந்து கல்யாண மண்டபம் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த தெப்பக்குளத்துக்கு நடுவால மணமகள் நிக்கிற மாதிரி அதை சுத்தி தாமரை பூ குளங்க, அதை சுத்தி ஒரு கேலரி கல் இதுல தான் அமைச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு திருமணத்துக்கு எத்தனை ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? 100 பேரே உட்கார முடியும். 100 பேருக்கு மேல அனுமதி கிடையாது. மாமா மச்சா யாரு கூட 100 பேர் தான், அதுக்கு மேல அனுமதி இல்லை. எத்தனை ரூபாய் அவங்க சார்ஜ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? 1.5 லட்சம், 8 லட்சம் ரூபாய். அது வந்து பயங்கர டிமாண்ட்ல போயிட்டு இருக்குது. நீங்க எவ்வளவு பெரிய மண்டபம் எடுத்தாலும் அது வந்து கிடைச்சிடும். அந்த கல் மண்டபம் அந்த தாமரை தெப்பக்குளத்துல வச்சு பண்ற இதுக்கு 8 லட்சம் ரூபாய் வந்துருக்கும். சரி, இதெல்லாம் வந்து ஒரு ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதுல ஒரு சிறு சிறு புதுமைகள். அந்த புதுமை வந்து எவ்வளவு ரசனையா அந்த சுற்றுலா பயணிகள் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். அடுத்தது வந்து அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ், சவால்கள், அவங்க என்னென்ன சவால்கள், அவங்களுக்கு வந்து சந்தைப்படுத்துறது சவாலா இருக்கு. அடுத்தது வந்து லேபர், அது இங்க அது அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் கூட அது வந்து போட்டு துவச்சி எடுத்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் பண்றது, அடுத்து வந்து ரெகுலேட்டரி இஷ்யூஸ், அந்த முறைப்படி பண்றது. அடுத்து பிரச்சனைகள் என்னன்னா 48% பேர் வந்து பர்மிட் வந்து எங்களால் வாங்க முடியல, இது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து 39% பேர் எங்களுக்கு வந்து தேவையான கொள்கை வந்து இல்லை, அதாவது அந்தந்த உள்ளூருக்கு தகுந்த கொள்கை இல்லை அப்படின்னு. அடுத்தது வந்து டாப் ரிக்வெஸ்ட், அவங்களுக்கு என்னென்ன சவால்களுக்கு என்னென்ன மாதிரி நிரந்தரமான உதவிகள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சந்தைப்படுத்த வசதி 64%, ஃபண்டிங் 52%, பிசினஸ் பிளானிங் இதெல்லாம். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் இன் நெட்வொர்க்கிங், பரிச்சயம். நீங்க இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறீங்க, ஒரு 70 பேர் இருக்கிறவங்க, அந்த 70 பேருக்குள்ள நீங்க இன்னைக்கு எத்தனை பேர்த்த பார்த்து எத்தனை பேர்த்துக்கிட்ட உங்களோட நட்பு வட்டத்தை வந்து பெருக்கிட்டீங்க? அதிகபட்சம் நீங்க எத்தனை பேர்த்து பார்த்துருப்பீங்க? இன்னைக்கு இங்க புதுசா நாம வந்திருக்கிறோம், இந்த இடத்துல புதுசா உங்களுக்கு தெரியாதவங்கிட்ட நீங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட நீங்க அறிமுகப்படுத்தி ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்குனீங்க? 5 பேர், அதிகபட்சம் ஒரு 5 பேர். ஸோ இதுதான் வந்து இந்த வேளாண்மை சுற்றுலா வந்து முக்கியமான தேவைப்படும் விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த 72% பேர் வந்து நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேணும், அது இருந்தாலே எங்களால் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்தியா. நாம் வந்து இட்டாலிக்கு டிராவல் பண்ணிட்டோம், அடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டோம், ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்மளோட தாய்மண்ணுக்கு இப்போ வந்து டிராவல் பண்ணுறோம். அதாவது இந்தியா வந்து வருது. இந்தியாவில் வந்து என்னன்னா ஆண்டுக்கு 20% வேளாண்மை சுற்றுலா வளர்ச்சி இருக்கு அப்படின்னு அந்த பொருளாதார ஆய்வுகள் வந்து சொல்லுது. அதாவது 20% வளர்ச்சி வேளாண்மை சுற்றுலா மூலம் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு. அடுத்து மகாராஷ்டிரா. நான் வந்து வேளாண்மை சுற்றுலா பத்தி இந்தியாவில் பேசலாம், மகாராஷ்டிராவையும் பேசணும். முதலில் வந்து 2014 பாண்டரன் தவறு அப்படிங்கிறது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாரு. அதாவது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் என்னன்னா ஒரு குறுகிய இடத்துல ஒரு குறுகிய காலகட்டத்துல அந்த ஒரு தொழிலை செஞ்சு பார்த்துட்டு அதுல இருந்து வர ரெஸ்பான்ஸ், அதாவது எப்படி மக்கள் அல்லது நுகர்வோர்கிட்ட அதுக்கு வந்து மதிப்பீடு இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு அதை வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு போறதா வந்து பைலட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து அது அம்பானியே இருந்தாலும் அதானியே இருந்தாலும் முதலில் அந்த பைலட் ப்ராஜெக்ட் பண்ணணும். பண்ணாம வந்து பெரிய சந்தையில வந்து அகலமான கால் வைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்து உண்டாக்குங்கிறது தான், அது தவிர்க்கிறதுக்கு அந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து மகாராஷ்டிரா 2014 வந்து பண்ணாங்க. அது வந்து ஒரு 250 விவசாயிகள் ஒன்னா சேர்ந்தாங்க. இதை விவசாயிகள் நீங்க நாம வச்சுங்க ஒன்னாக சேர்ந்து, அதாவது கூட்டுறவு, எப்படி நம்மளோட கூட்டுறவு பால் பண்ணை இருக்குல்ல அந்த மாதிரி விவசாயிகள் 250 பேர் ஒன்னா சேர்ந்து அவங்களோட பண்ணைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேளாண்மை சுற்றுலா கூட்டுறவு மேலாண்மை கழகம் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2016 2019 இடப்பட்ட காலகட்டத்தில் 70 கோடி வருமானம் எடுத்தாங்க. 70 கோடி வருமானம். அதுல வந்து பெரும்பாலும் வந்தது சுற்றுலா, அதாவது டூரிஸ்ட்னா வந்து ஃபாரினர்ஸ், நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்து நிறைய பேர் வந்தாங்க. இந்த 70 கோடி வருமானத்தை பார்த்த மகாராஷ்டிரா அரசு தானாக முன்வந்து வேளாண்மை சுற்றுலாவுக்கு என்று தனிப்பட்ட கொள்கை, தனிப்பட்ட
அரசு ரீதியா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணி தந்தாங்க. ஏன்னா அங்க வந்து 70 கோடி வருமானம் வந்திருக்கு 3 வருஷத்துல விவசாயிகளுக்கு. அதை பார்த்த மகாராஷ்டிரா அரசு தானாக முன் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து அன்போடு. அடுத்த மகாராஷ்டிராவுக்கு அடுத்து கோவா அரசாங்கம் வந்து இப்ப வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த மற்ற மாநிலங்களில் பெயர் அளவிற்கு கூட வேளாண்மை சுற்றுலாவோட சொல் அரசாங்க கெசட்ல வந்து கிடையவே கிடையாது. தப்பி தவறையோட இல்லை, அது நம்ம தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற பிக்சர். அடுத்தது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரி டூரிசம். அக்ரி டூரிசத்துக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும். என்ன கொள்கை? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னா செமினார் நடந்துட்டுனா இடையில எழுந்திரிச்சு போகணும், இல்லை வந்து தூங்கணும் கிளாஸ்ல, இல்லைன்னா ஃபோன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொள்கைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்க வேளாண்மை சுற்றுலாவுக்கு ஒரு 3 தனித்த கொள்கை வந்து இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா ஹேவ் சம்திங் ஃபார் விசிட்டர்ஸ் டு see. சுற்றுலாவாசிகள் கண்டு உணர வரவேனே ஏதோ வந்து பார்க்கணும், வரங்களுக்கு வந்து ஏதோ நம்ம புதுசா வந்து பார்க்குற மாதிரி நாம வந்து வச்சிருக்கணும். அடுத்தது சுற்றுலாவாசி அதாவது அதை பார்க்கறதுனா அதாவது அந்த பையன் மாதிரி இருக்கு, அது என்ன இது அப்படின்னு. நீங்க இங்க கொடைக்கானல் இருந்து யாராச்சிருக்கீங்களா? கொடைக்கானல் யாரும் இல்லை. அப்புறம் வந்து அது தாராளமா சொல்லலாம். ஸோ கொடைக்கானல்ல வந்து அது ஒரு அறிவிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு சுற்றுலா பண்ணை. ஸோ அதில் வந்து அவர் அந்த விவசாயி வந்து 1 ஏக்கர்ல வந்து வெட்டிவேர் அந்த மாதிரி மருத்துவ பயன்பாடுகளான கிராப் வந்து அவர் பயிர் பண்ணுவார். வெட்டிவேர், அப்புறம் வந்து இந்த லெமன் கிராஸ், அதோட ஸ்மெல்லே வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அவரோட சுற்றுலா பண்ணைக்குள்ள போய் அந்த நறுமணத்தை வந்து நுகர்ந்துட்டு வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு அவர் வந்து 100 ரூபா வந்து வாங்குறாரு. பட் அது வந்து ஏகப்பட்ட டிமாண்ட். அது வந்து ஏன்னா அந்த 1 மணி நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கையான சுவாசமான காற்று அந்த மூலிகை பயிர்ல இருந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். அடுத்து எவ்வளவு கிருஷ்ணகிரியிலிருந்து யாராச்சுங்க? கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில வந்து இது ஒரு செய்தியாகவே வருது. அதாவது ஒரு சூரியகாந்தி பண்ணை வந்து ஹைவேஸ் பக்கத்தால் இருக்கு. அதுல வந்து எல்லாத்துக்கும் சூரியகாந்தி பூவை பார்த்தா செல்ஃபி எடுக்கணும், கிளாஸ் வருமா வராது? எல்லாத்துக்கும் வரும்ல, எனக்குலாம் வரும். ஸோ அதுல வந்து என்னன்னா அவர் வந்து எல்லாரும் அந்த காரை நிறுத்திட்டு போய் அதை பார்த்துட்டு அதை செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இவர் அதை வந்து ஒரு தொழிலாக மாற்றிட்டாரு. நீ வந்து செல்ஃபி நீ எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் 70 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 70 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிறு சிறு என்ன சொல்றது சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் இதை வந்து ஒரு தொழில் ரீதியா வேளாண்மை சுற்றுலாவை எப்படி இணைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். அடுத்து சுற்றுலாவாசிகள் ஏதேனும் வாங்க, அதாவது அங்கே இருக்கிற பொருட்களோ அதாவது கைவினை பொருட்கள், அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் யாராச்சும் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பழங்குடிகளுக்கு இருந்து தயாரிக்கிற பொருட்கள், இதெல்லாம் இந்த 3 கொள்கையிலும் உள்ளடக்கிய ஒன்றுதான் வேளாண்மை சுற்றுலா. அடுத்தது வந்து ஸ்கோப். அதுக்கு வந்து இப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆய்தொழில் அப்படின்னா வேர் எதுனா விவசாயம். அந்த விவசாயம் இழந்த விவசாய நிலையில மறுபடியும் மீட்டுருவாக்கம் தரும் பெரும் பொறுப்பை வேளாண்மை சுற்றுலா சுமந்து வருகிறது. அதை இன்எக்ஸ்பென்சிவ் கேட்வே, கியூரியாசிட்டி அபவுட் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி, நம்ம தொலைந்த இதை வந்து நம்ம வந்து புதுப்பிச்சுக்கிறோம். வேளாண்மை சார்ந்து இருந்த இதை வந்து புதுப்பிச்சுக்கிறோம். அடுத்து வந்து ஹெல்த் கான்சியஸ், ஆரோக்கியமான உணவு முறைகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன வேலைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து ரூரல் ரெக்ரியேஷன் இதெல்லாம். அடுத்து 6 பேசிக் ஸ்டெப்ஸ். அடுத்து தொழில் ரீதியா வேளாண்மை சுற்றுலாவை எடுத்துட்டு போறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 6 வழிமுறைகள் வந்து இருக்கு. நீங்க முதல் வந்து என்னன்னா தரவுகள் சேகரிக்க வேண்டும். தரவுகள்னு என்ன? டேட்டா. இப்ப டேட்டா வந்து தங்கத்துக்கு இணையானதுங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஃபோன் நம்பர் தரீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து கிரெடிட் கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு, இல்லை உங்க ஃபோனுக்கு 10 லட்சம் பரிசு இருந்திருக்கு அப்படின்னு ஃபோன் பண்றாங்க இல்லையா? இதெல்லாமே தரவுகள். இந்த தரவுகள் வந்து நீங்க முதல்ல ஒரு வேளாண்மை சுற்றுலா பண்ணையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து தரவுகள் சேகரிக்க வேண்டும். அந்த இடத்துல பண்ணை ஆரம்பித்தா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு சுற்றுலாவாசிகள் வருவாங்க, எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து சீரும் சிறப்பமா எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் we have to check. அத தரவுகள் சேகரிக்க வேண்டும். அடுத்து பர்சனல் அண்ட் ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டி, திட்டம் தீட்டுதல். ஸோ திட்டத்துல வந்து அந்த திட்டம் வந்து போட்டா நீங்க 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாய் எத்தனை நாள்ல வந்து எடுக்க முடியும், எவ்வளவு ஆண்டுகள் தேவைப்படும், அந்த போற 10 லட்சத்துல நாம எந்த அளவுக்கு வருமானம் வந்து குறுகிய காலத்துல எடுக்க முடியும், அதனால அந்த திட்டம் தீட்டுதல். அடுத்து சந்தை மற்றும் நிதி. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒண்ணு. நீங்க ஒரு பக்கத்தால் வந்து டூரிசம் ஸ்பாட் எதுவும் இருக்கு, நீங்க அங்க வந்து வேளாண்மை சுற்றுலா ஆரம்பிக்கிறோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரே கல்ல 2 பாகம் அப்படிங்க
சுற்றுலாவாசிகள் நிறைய பேர் எதுவுமே வருவாங்க. அதனால நம்ம விளம்பரம் பண்றோங்கிற அவசியம் வந்து கிடையாது. அடுத்தது நிதி மேலாண்மை, அடுத்து செயல் திட்டம். செயல் திட்டத்துல முக்கியமானது செலவினங்கள், அடுத்து அதுல இருந்து கிடைக்கப்பெறும் வருமானம், அதெல்லாம் உள்ளடக்கின ஒண்ணு. அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், நிலையான செலவினங்கள் எவ்வளவு, நாம கட்டுற பண்ணை வீடு, அடுத்து அதுக்குள்ள இருக்கிற எல்லா வசதியை பொறுத்தது. அடுத்தது வந்து இன்கம், வருமானம் என்னென்ன அப்படின்னு. அடுத்தது சட்ட ரீதியான முறைகள், அதாவது இன்சூரன்ஸ் அல்லது வந்து பெர்மிட் வாங்குறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வேளாண்மை சுற்றுலாவுக்கு ஒரு தனித்த கொள்கை வந்து கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நீங்க ஆரம்பிக்கணும்னா பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் மூலம் நாம வந்து ஆரம்பிக்கலாம். பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண்மை சுற்றுலா அலுவலகம் இருக்கு. எல்லா மாவட்டத்திலும் இருக்கு. இருக்கிற 38 மாவட்டத்திலையும் இருக்கு. அதுக்கு தனி அலுவலர் இருக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் உங்களோட வேளாண்மை சுற்றுலா பண்ணை ஆரம்பிக்கணும், முறையா ஆரம்பிக்கணும், அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கலாம். பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது கீழே உங்களோட வேளாண் பண்ணையை பதிவு செஞ்சு நீங்க வந்து பண்ணிக்கலாம். அக்ரி டூரிசம் நம்ம தனியா வந்து பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அது தனித்த கொள்கை வந்து கிடையாது. அடுத்து சந்தைப்படுத்தல் விதம், இதெல்லாம் வந்து பிசினஸ் மாடல். நீங்க வந்து ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும், உங்களோட நிலத்தை வந்து வேளாண் சுற்றுலா பண்ணையா மாத்தணும், இதெல்லாம் வந்து நீங்க கணக்குல வந்து வைக்கணும். அடுத்து இது வந்து ஒரு அசோக சக்கரம் அல்லது வந்து எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். வேளாண்மை சுற்றுலாக்குன்னா இந்த அசோக சக்கரத்தை நீங்க வந்து கணக்குல வச்சுக்கணும். அதாவது கோர் பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். கோர்னா இந்த இது கண்டிப்பா இருக்கணும். நீங்க வேளாண்மை சுற்றுலா பண்றீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். அதாவது வரைகளுக்கு தங்கறக்கு இடம். அடுத்து யூபிக்குங்கிறத நீங்க ஒரு அதாவது செயலை கிணறு சொன்னாங்களே, ஒரு ஆப்பிள் தோட்டத்துல போனா நமக்கு தேவையான ஆப்பிள் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். நீங்க 5 கிலோ பறிச்சுட்டு அதை வந்து இடம் போட்டு அதுக்கு உண்டான பணத்தை வந்து அவங்க வந்து வாங்கிப்பாங்க. அந்த இது அடுத்து கிளாஸஸ் அண்ட் டூர்ஸ், இதெல்லாம் வந்து கோர் ஆக்டிவிட்டிஸ். பெரிஃபரல்னா அது இலவச இணைப்புன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இது இருக்கிறதா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ அந்த மாதிரி இது எதுனா அந்த வெட்டிங்ஸ் ஃபார்ம்ல நடக்கிறது. அது வந்து ஃபிஷிங், ஹண்டிங் இங்க வந்து குற்றம். நீங்க அமெரிக்காவில் வந்து ஹண்டிங் வந்து அவரோட லீகலா அவரோட. அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரல் கிளாஸ். ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான நிறுவனங்களோட கூட்டம், அதாவது வந்து கெட் டுகெதரோ அல்லது பிசினஸ் மீட்டிங்கோ பல இடங்களில் வந்து பண்ணைகளில் வந்து நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரியான உதாரணம். வேளாண்மை சுற்றுலாவின் வளர்ச்சி என்று நீங்க கணக்குல வச்சுக்கலாம். அடுத்தது ஹைபோதெட்டிக்கல் மாடல், வேளாண்மை சுற்றுலாவுக்கு மாதிரி முறை. இந்த 4 இது கண்டிப்பா இருக்குங்க. நாம எப்படி சாப்பாடுனா வந்து சாம்பார், ரசம், தயிர் அப்படின்னு ஒரு அடுக்கடுக்க இருக்கலாம். அந்த மாதிரி வேளாண்மை சுற்றுலாக்கள் இந்த அடுக்குகள் கட்டாயம் இருக்க வேண்டும். அதுல முதன்மையானது பயிர் சாகுபடி. நீங்க வெவ்வேறு பயிர் வந்து சாகுபடி பண்ணியிருக்கணும். அல்லது பழப்பயிராகட்டும், அல்லது வந்து தானிய பயிராகட்டும், அல்லது மருத்துவ குணங்கள் நிறைந்த பயிராகட்டும், அது இதாகட்டும். அடுத்தது ஆக்டிவிட்டி, செயல்பாடுகள். நீங்க வர்ற டூரிஸ்ட் வந்து எப்படியெல்லாம் வந்து நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க, பொழுதுபோக்கு அம்சங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, அது எல்லாமே வந்து செயல்பாடுகள் அது கீழே வந்து வரும். அடுத்து உணவு. நம்ம வேளாண்மை சுற்றுலா நான் பண்ணையில வந்து பீஸா பர்கர் தரக்கூடாது, தயவு செய்து மனசுல வச்சுங்க. அந்த பீஸா பர்கர் சாப்பாடு தான் நம்ம வேளாண்மை பண்ணைக்கு வரவில்லை. நம்ம தோட்டத்துல என்ன விளையுதோ அதை அவங்களே அறுவடை பண்ண வச்சு நாம வந்து சமைச்சு தரலாம். அதுதான் வந்து வேளாண்மை சுற்றுலா பண்ணையோட சார்பு. அதை விட்டுட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி தர்றது இட்ஸ் நாட். இது வந்து ஒரு தார்மீக அடிப்படையில வந்து சரியான கூற்று இல்லை. அடுத்தது வந்து அகாமடேஷன், தங்குமிடம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், 5 ஸ்டார் ரூம்ல இருக்கிற மாதிரி ஏசி போட்டு எல்லா வசதியும் நம்ம பண்ணி தரக்கூடாதுங்க. அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி தரணும்னா, நீங்க வந்து மண்ணால், அதாவது செம்மண்ணாலான வீட்டுல நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு சிலர் வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து தோடல், அதாவது நீங்க ஊட்டியில இருக்கிறீங்க தோடல் ட்ரைவ், அந்த கட்டு மாதிரி இருக்கும், அதாவது குடிசை அந்த மாதிரி நம்ம ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பண்ணை வீட்டில் இருக்கிற ஒரு இதை வந்து ஏற்படுத்தி தரணும். அதை விட்டுட்டு நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்கிற அப்படிங்கிறத தரக்கு அதுக்கு எதுக்குங்க வேளாண்மை சுற்றுலா அப்படிங்கிறத வேளாண்மை சுற்றுலாவை செயல்படுத்தி விவசாயிகளான நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மகாராஷ்டிரா அக்ரிகல்ச்சர், அதாவது மகாராஷ்டிராவில் வேளாண்மை சுற்றுலா வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். இந்த அளவுக்கு வருமானம் எடுத்தாங்க. கீழே முக்கியமான ஒன்று பாருங்க, 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தாங்க. முக்கியமா உமன், அதாவது நீங்க சுயஉதவி குழுக்கள் வந்து அங்க சாப்பாடு செய்யறது, அந்த வேளாண்மை சுற்றுலா பண்ண சாப்பாடு செய்யறது. அடுத்தது அங்க இருக்கிற லோக்கல் டூரிஸ்டா வந்து யாருன்னா அங்க இருக்கிற ஃபார்ம் கைடு வந்து
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வரைக்கும் வந்து ஃபார்ம் கைடாக வந்து நிர்ணயம் செஞ்சு அவங்க வந்து வேளாண் சுற்றுலா பண்ணைக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போய் வர சுற்றுலா வசதிகளை காட்டுற மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ அடுத்தது வேளாண் சுற்றுலா கொள்கையில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இதான். யார் யார் ஆரம்பிக்கலாம்? மகாராஷ்டிரா வேளாண் சுற்றுலா கொள்கை என்னென்ன சொல்லுன்னா, தனிப்பட்ட விவசாயிகள் அல்லது கூட்டுறவு நிறுவனங்கள், வேளாண் ஆய்வு மையங்கள் நீங்கெல்லாம் ஆரம்பிக்கலாம். அடுத்து சர்டிஃபிகேஷன், அவங்க வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து தனியாக அக்ரி டூரிசம் லைசன்ஸ் வந்து வேளாண் சுற்றுலாக்கு என்று தராங்க. அடுத்து ரெக்யர்மெண்ட், நீங்கள் மினிமம் 2லிருந்து 5 ஏக்கர் வந்து வச்சிருக்கணும். வேளாண் சுற்றுலா பண்ணை நீங்கள் செயல்படுத்த வேணும்னா 2லிருந்து 5 ஏக்கர் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு சாப்பாடு தங்கும் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். அதுபோக நீங்கள் வந்து பதிவு பண்ணுறதுக்கு 2500 ரூபா வந்து செலவாகும். அதை வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து புதுப்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து மகாராஷ்டிராவோட வேளாண்மை சுற்றுலா கொள்கை. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா நம்ம தாராளமாக வேளாண்மை சுற்றுலாவை வந்து வளர்ச்சியின் நோக்கி நம்ம கொண்டு போகலாம். ஆனால் எதிர்பாராத வகையில் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம். அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ அடுத்து இது வந்து எங்களோட முனைவப்பட்ட ஆய்வு, அதாவது வேளாண்மை சுற்றுலா வந்து நான் இதை வந்து ஒரு 4 வருஷம் பண்ணேன். நம்ம வந்து வேளாண்மை சுற்றுலா வந்து கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி கோயம்புத்தூர்ல இருக்கிற வேளாண்மை சுற்றுலா பண்ணைகள் ஃபார்ம் ரிசர்ச் அங்க வர டூரிஸ்ட் ஒரு 400 பேர்த்துக்கிட்ட நீங்க வேளாண்மை சுற்றுலானா என்னென்ன பண்ணுவீங்க, அதுல என்னென்ன எதிர்பார்க்குறீங்க, அதுல எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எடுத்தாங்க. அடுத்து வேளாண்மை சுற்றுலா பண்ணையை வச்சிருக்கிற 20 பண்ணையாளர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சது, அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை 2 பக்கம் வந்து சேகரித்து சொன்னதா வந்து இந்த ஆய்வோட முடிவை முறையில வந்து தந்திருக்கிறேன். பெரும்பாலும் வந்து டூரிஸ்ட் யாருன்னா ஃபீமேல், அதாவது விமன். ஏன்னா ஆண்கள் வந்து பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி பைக் ரைடர்லாம் வந்து சோலோ டிராவலிங் அந்த மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. ஆனால் குடும்ப பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி சுற்றுலா பண்ணையில கூட்டிட்டு போய் அவங்க குடும்பத்தோட வந்து அந்த ரசனையை வந்து எதிர்பார்க்கணும். ஸோ அந்த இது அடுத்து வந்து வயது, கல்வி, வருமானம் வந்து கிட்டத்தட்ட 5 to 10 லட்சம் இருக்கிறவங்க அதிக பேர் வந்தாங்க. அடுத்த ஃபேமிலி சைஸ் பெரும்பாலும் வந்து குடும்பத்தோட வந்தாங்க. இது வந்து தனியாக போராட்டிட்டு இல்லை, குடும்பத்தை கூட்டிட்டு போய் சொல்லித்தரது அடுத்த தலைமுறைக்கு விவசாயம்னா என்ன அப்படிங்கிற சொல்லித்தர. அடுத்தது வந்து நுகர்வோர்களோட தேவை என்னென்ன இருந்தது அப்படின்னா, நிறைய பேர் வந்து அமைதியை விரும்பி சுற்றுலா பண்ணைகளுக்கு வந்தாங்க. அடுத்து இயற்கையை நேசிச்சு வந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அந்த ஃபார்மோட கனெக்ஷன், அவங்க அதை சுற்றுலா வேளாண்மை சுற்றுலாவோடு ஒரு பிடிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வந்தாங்க. அடுத்து கீ ஃபேக்டர்ஸ், நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைச்சாதான் நம்ம அதுக்கு அடுத்து டைம் போவோம், இல்லைன்னா வந்து போக மாட்டோம். அந்த இது அடுத்தது வந்து வில்லிங்னஸ், இதுதான் வந்து முக்கியம். இன்னைக்கு வந்து இதில் ஆண்கள் பெண்கள்னு 2 பிரிவாக பிரிச்சுட்டு, பெண்கள் வந்து பெரும்பாலும் வேளாண்மை சுற்றுலாவில் அதிக ஆர்வம் காட்டினாங்க ஆண்களை காட்டிலும். ஆனால் அதுக்கு செலவு செய்யணும்னு வரல, ஆண்கள் முன்னாடி வந்தாங்க, பெண்கள் பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா பெண்கள், குடும்ப பெண்களுக்கு பெரும்பாலும் சேமிப்பு பழக்கம் அவங்களோட ரத்தத்திலேயே உண்மை. உண்மையா பொய்யா? குடும்ப பெண்கள் உண்மையா பொய்யா? உண்மை. அந்த மாதிரி. ஸோ இதுல வந்து என்னன்னா, அந்த குடும்ப பெண்கள் பலருக்கும் வந்து அந்த செலவு செய்யறதுல கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் ஆண்கள் வந்து தாராள மனசோட செலவு பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த வில்லிங்னஸ் பேர். அடுத்தது ஃபார்ம் ரெசார்ட் ஓனர்ஸ், அந்த பண்ணையாளர்கள், வேளாண் பண்ணையாளர்கள் சொன்னது வந்து என்னன்னா, எங்களுக்கு தனியாக வந்து வேளாண்மை சுற்றுலாவுக்குன்னு தனித்த வகையாக ஒரு கமிட்டி வந்து இருக்கணும். அதில் வந்து வேளாண்மை சுற்றுலா சார்ந்த கொள்கையை வந்து எடுத்துகிட்டு போகணும். அடுத்து அது போல வந்து எங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட், ஏதோ ஒரு ஸ்கீம் சப்சிடி இருக்கணும் வேணும் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. அடுத்தது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நான் மகாராஷ்டிரா உண்மையாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 70 கோடி வருமானம் எடுத்தாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. சரி, அதை போய் நம்ம நேரில் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயணப்பட்டு போய் செஞ்ச ஆய்வு தான் வந்து அடுத்த ஒரு ஆய்வு. ஸோ இதில் வந்து என்ன, ஒரு அந்த கேஸ் ஸ்டடி சொன்னோம் இல்லையா, எவ்வளோ முதலீடு போட்டாங்க, எவ்வளோ வருமானம் எடுத்தாங்க. ஸோ அதோட இது வந்து என்னன்னா, ஒரே வார்த்தையில் சொன்னால் நம்பினால் நம்புங்க. பலருக்கு இது வந்து நம்பதான் வேண்டாமான இருக்கும், அதை ஒரே வார்த்தையில் சொன்னால் நம்பினால் நம்புங்க. ஸோ இதில் வந்து அக்ரி டூரிசம் அண்ட் எக்கோ டூரிசம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட், இது வந்து சரத்பவர் ஃபார்மர் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோட கேவிகே. ஸோ இதில் வந்து இங்கே வேளாண் சுற்றுலா பண்ணை வந்து 2004 ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 110 ஏக்கர். ஸோ ஒரு வருடத்திற்கு 3000 மாணவர்கள் வர்றாங்க, 1000 சுற்றுலா வேளாண் சுற்றுலா வாசிகள் வந்து வர்றாங்க. இதில் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ், அந்த வேலை செய்யறவங்க 8 பேர். அவங்க என்னென்ன தராங்க அப்படின்னா, வர டூரிஸ்ட்டுக்கு புல்லக்காட்டு ரைடு, மாட்டு வண்டி சவாரி,
அடுத்தது வந்து வேளாண் சுற்றுலா பண்ணையில் வந்து ஈடுபட வைக்கிறது, சோயிங், ஹார்வெஸ்டிங், வீடிங், அது இதெல்லாம். அடுத்து ஃபிஷிங் அண்ட் ஃபார்ம், மீன் பிடிக்கிறது, குளத்துல மீன் பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸாக தர்றாங்க. ஃபுட்டு வந்து லோக்கல் ஃபுட்டு, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த ஃபுட்டுங்க. அடுத்து அக்கௌண்டேஜ் வந்து டார்மெண்ட்ரிஸ் காட்டேஜ். டார்மெண்ட்ரினா 5 பேர் 6 பேர் ஒழுங்காக தங்குற மாதிரி, நண்பர்கள் குழுவாக போனால் தங்குற மாதிரி. அடுத்து வந்து குடும்பம் 4 பேர் போய் தங்குற மாதிரி, அதான் வந்து காட்டேஜ்னு சொல்லுவோம். ஒரு தலைக்கு 1000 ரூபா வந்து வாங்குறாங்க. அவங்களோட வருமானம் 2021-2022 காலகட்டத்தில் 23,80,000 அவங்களோட ஆண்டு வருமானம் அந்த ஆண்டுல. அடுத்து இதெல்லாம் வந்து இருக்கிற பண்ணையோட அமைப்பு. ஸோ இதை வந்து தங்குறது, டென்ட்டு, அடுத்தது வந்து அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ். ஸோ கூட்டி போய் டூரிஸ்ட் என்னென்ன காட்டுறாங்க, காட்டுறது, வாழை இதுதான் வாழை, இதுதான் நெல் அப்படிங்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகிற விஷயம். அடுத்து செலவினம் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் ரெண்டு இருக்குங்க. நிலையான செலவினங்கள் வேரியபிள் காஸ்ட்னா 4 நாள், ஒரு நாளைக்கு வந்து நீங்க நம்ம தர வேலையாட்கள் கூலி எல்லாம் தரல, அதெல்லாம் வந்து வேரியபிள் காஸ்ட். அது வந்து மாறும், ஒவ்வொரு நாளும் வந்து மாறும். அதே நிலையான செலவினங்கள்னா நம்ம கட்டுற காட்டேஜ், அது ஃபார்ம் பில்டிங்கு, டார்மெட்ரி, டைனிங் ரூம், ஃபார்ம் பாண்டு. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் செலவு பண்றாங்க. நம்ம உடனே வந்து விவசாயிகள் 65 லட்சம் நம்மளால செலவு பண்ண முடியுமா? உங்களை யாரும் எடுத்ததே 65 லட்சம் செலவு பண்ண சொல்லவில்லை. நீங்க எடுத்தது என்ன பண்ணலாம்னா டே விசிட்டர், அதாவது காலையில வந்து ஈவினிங் போற மாதிரி நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். அதுல இருந்து ஒரு வருமானத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தங்கும் இடத்தை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யலாம். ஏன்னா நம்ம எடுத்ததே 65 லட்சம் வருமானம் போற மாதிரி இருந்தா ரைட்டு. அது இல்லாத பட்சத்துல நம்ம படிப்படியா முன்னேறி போகும், ஒரே இடத்துல வந்து ராஜி போக முடியும். ஸோ அதுதான் வந்து இதுல வந்து அந்த 65 லட்சம் உங்களுக்கு சக்தி இருக்குது, அதனால பயன்படுத்திட்டாங்க. அடுத்தது வேரியபிள் காஸ்ட், ஒரு வருஷத்துக்கு 14 லட்சம். அடுத்து இன்னொன்னு, நாம 375 நாள் வேளாண்மை சுற்றுலா பண்ண முடியாதுன்னா ஒரு வருஷத்துல 240 நாள் பண்ணலாம் அவங்களோட இதுபடி. ஏன்னா சீசன் வந்து எல்லா நாளும் கிடையாது, அந்தந்த நாள். ஏன்னா வந்து வின்டர், சம்மர் அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லா காலகட்டத்திலும் நம்ம வேளாண்மை சுற்றுலா வந்து பண்ண முடியாது 240 நாள். ஸோ அடுத்து வருமானம் வந்து அந்த டார்மெட்ரி மூலம் வந்தது. அடுத்து காட்டேஜ், அதாவது ஒரு ஃபேமிலி தங்குறது 6 வச்சிருக்கிறாங்க, டார்மெட்ரி 1 வச்சிருக்கிறாங்க. அவங்களோட வருமானம் வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம். ஸோ நெட் இன்கம், நீங்க வர வருமானத்தை வந்து டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ வர வருமானம் மைனஸ் செலவினங்கள் போட்ட 23,80,000. அந்த போட்ட வருமானம், அதாவது அந்த எக்ஸ்பென்சஸை 2.5 வருஷத்துல அவங்களால வந்து ஈடுகட்ட முடியும். ஸோ போட்ட செலவினம் எவ்வளவோ அதை வந்து 60 லட்சத்தை 2 வருஷத்துல, ஒரு வருஷத்துக்கு 24 லட்சம் வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ, அந்த வருஷத்துல எடுத்த வருமானம். ஸோ அடுத்த ஆண்டு இதே வருமானம் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துல என்ன போட்டாங்களோ அதை வந்து அவங்களால வந்து எடுக்க முடியும். அடுத்து இது வந்து அடுத்த இன்னொரு பண்ணை. ஸோ இது வந்து தனியார் பண்ணை. இது வந்து 27 ஏக்கர், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 3000 பேர் வராங்க. ஸோ இதெல்லாம் அதோட இதே தான். ஆனால் இதுக்கு வந்து 2000 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க ஒரு கஸ்டமருக்கு. அடுத்து ஆண்டு வருமானம் பாருங்க 53,57,000. இதெல்லாம் நம்பர் மாதிரியே இருக்கு. அப்படியா? எனக்கு அப்படிதான் இருந்தது, உண்மையாக எனக்கு அப்படிதான் இருந்தது. ஆனால் நான் இதை வந்து நேரில் போய் பார்த்து அதோட தரவுகள் பற்றி தான் நான் வந்து இதெல்லாம் வந்து எடுத்தேன். ஸோ இது வந்து உண்மையாக நான் தான் மறுபடியும் சொல்றது, நம்பினால் நம்மங்கள் நிலைதான். ஸோ அடுத்து இது வந்து அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்டிவிட்டிஸ். ஸோ இவர் தான் வந்து பாண்டியரன் டவாரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் தான் வந்து முதல் வந்து வேளாண்மை சுற்றுலா அப்படிங்கிற இதுக்கு வந்து இந்தியாவில் மகாராஷ்டிராவில் விதை போட்டவர் பாண்டியரன் டவாரே அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அவார்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க. சரி, அவரோட இதுதான். ஸோ அக்ரி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், வேளாண்மை சுற்றுலா கூட்டுறவு கழகம். ஸோ இது நம்ம அவர்கிட்ட பேசிட்டோம். ஸோ அடுத்த அதை எஜுகேஷன் வர ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை உள்ள கூட்டிகிட்டு போய் வேளாண் பண்ண, அதாவது சோயிங், ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி ஈடுபட வச்சு அந்த ஒரு இதை வந்து ஏற்படுத்தி தர்றாரு. ஸோ அடுத்து காஸ்ட். ஸோ காஸ்ட் இதே தான், ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். ஸோ நிலையான செலவினங்கள் வந்து கிட்டத்தட்ட 62 லட்சம். ஸோ ஆண்டு செலவினங்கள் வந்து 14 லட்சம். ஸோ இதை வந்து வருமானம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவர்கிட்ட 2 டார்மெட்ரி இருக்கு. அடுத்தது வந்து காட்டேஜ் வந்து 10 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வருமானம் வந்து ஒரு வருஷத்துக்கு 68,16,000 வந்து வருது. ஸோ இதை வந்து நீங்க நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா 53,57,000. ஸோ அவர் போட்ட செலவினத்தை ஒரு வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல வந்து 10 லட்ச ரூபா போடுறாங்க. அந்த 10 லட்சத்தை முதலீடு வந்து எடுக்கிறதுக்கு அவர் வந்து 1.5 வருஷம் தேவைப்படுது. ஸோ இது வந்து பெரிய அளவில் நம்ம சின்ன அளவில்
இந்த மாதிரி மதிப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க 10 லட்சத்தை போட்டுட்டு எத்தனை வருஷத்துல அந்த 10 லட்சத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க கட்டாயம் கணக்கீடு செஞ்சுட்டு தான் நாம வந்து ஆரம்பிக்கணும். எந்த ஒரு தொழில், நான் இது வந்து வேளாண்மை சுற்றுலா மட்டும் சொல்ல, நீங்க ஒரு பேக்கரியே வைக்கிறீங்கனாலும் இதெல்லாம் கட்டாயம் மனசுல வந்து நீங்க இதை வச்சுக்கணும். சரி, இதெல்லாம் வந்து கொள்கை, இதான் வந்து கொள்கை நான் கேட்டது. அது வந்து வேளாண்மை சுற்றுலா ஒரு 5 நிமிஷம் வேளாண்மை சுற்றுலாவுக்கு தனித்த கொள்கையை வந்து உருவாக்கணும். அடுத்தது வந்து அதுக்கு ஒரு தனி குழுவை வந்து உருவாக்கணும். வேளாண்மை சுற்றுலா ஆரம்பிக்க விவசாயிகளுக்கு வங்கிகளில் வந்து கடன் மற்றும் வரிகளுக்கு போன்றவைகளை வந்து நம்ம அரசு வந்து ஏற்படுத்தி தர வேண்டும். கிராம பஞ்சாயத்துகள், அதாவது இந்தியாவின் கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு காந்தி சொன்ன மாதிரி, ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிராமங்களை வந்து ஊக்குவிக்கணும்னா, ஸோ கிராம பஞ்சாயத்தை வந்து வேளாண்மை சுற்றுலா வந்து நாம ஈடுபட வைக்கணும். அடுத்தது தோட்டக்கலைத்துறை மூலம் அரசு தோட்டக்கலை பண்ணைகள், கிட்டத்தட்ட 63 தோட்டக்கலை பண்ணைகள் இருக்கு. அதுல வந்து அரசு வந்து ஒரு முன்மாதிரியே வேளாண்மை சுற்றுலாவை எடுத்து அங்க வந்து நமக்கெல்லாம் செஞ்சு காட்டணும்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு முன்மாதிரியா வந்து இருக்குங்க. அடுத்து பொங்கல் திருவிழாவை வந்து கிராமங்களில் வந்து நம்ம பண்ணலாம். அந்த கிராமத்தில் இருக்கிற வேளாண்மை சுற்றுலா பண்ணைகளை பண்ணலாம். அடுத்து பள்ளிக்கல்வித்துறை வந்து வேளாண்மை சுற்றுலாவோட கைகோர்க்க வேண்டும். வேளாண்மை சுற்றுலாவை அனைவருக்கும் தெரியப்பட்டு தனியார் சுற்றுலா இணையதளங்கள், அதாவது அமெரிக்காவில் Airbnb இருக்கு, நீங்க அவங்களோட சேர்ந்து அந்த வேளாண்மை சுற்றுலா பண்ணி வைப்பீங்க. எப்படி நேர்மைக்கு போய் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி. அது மூலம் உங்களோட வருமானம் வந்து ரெட்டிப்பாச்சுங்க. அடுத்து இதெல்லாம் அடுத்து 2095 வேளாண்மை சுற்றுலா எப்படி இருக்குன்னு இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர் வேளாண்மை சுற்றுலாவில் கார்லா பார்னேரி அப்படின்னு நார்த் கேரோலினா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவை சேர்த்துருங்க. அது வந்து வேளாண்மை சுற்றுலா வந்து 2 பேர் 2 நிலையான சுற்றுலாவை செல்வதனால 2095 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ரெக்ரியேஷனிஸ்ட், another one is purposeful. ரெக்ரியேஷனிஸ்ட்னா பொழுதுபோக்கு விரும்பி போகும் சுற்றுலாவாசிகள் இருக்க வரைக்கும், வேளாண்மை சுற்றுலா மூலம் வேளாண்மையை கற்றுக்கொள்ள விரும்பும் சுற்றுலாவாசிகள் இருக்க வரைக்கும் வேளாண்மை சுற்றுலா 2095 வரைக்கும் நிலையாக நீடித்து இருக்கும் என்று தனது ஆய்வு மூலம் நிரூபித்துள்ளார். அடுத்து இதெல்லாம் ஆர்டிகிள். அடுத்தது வந்து என்னோட வேளாண்மை சுற்றுலா ஆலோசனை மையம். இது வந்து நம்ம தாளவாடியில இருக்கிற ICR வைரடை கேவிங்கோட சேர்ந்து நம்ம இதை வந்து தோட இந்த கட்டு மாதிரி செஞ்சு வர சுற்றுலாவாசிகளை வந்து உள்ள தங்க வைக்கிற இதை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து வைரடை கேவிக்கோட சேர்ந்து தாளவாடியில் வந்து பண்ணியிருக்கோம். நீங்க வேணா போய் பார்க்கலாம். அது வந்து ஃபங்க்ஷன் தான் வந்து இருக்கு, நபார்டு உதவியோட வந்து பண்ணதுங்க. அடுத்து இது வந்து நான் இது வரைக்கும் சொன்னதை தாண்டி இன்னும் தகவல் தேவை அப்படின்னா இந்த புக்கு வந்து இந்து தமிழ் திசையில வந்து வேளாண்மை சுற்றுலா பத்தி தொடர் 15 வாரம் எழுதுனா அதை வந்து தொகுத்து புத்தகமா நான் வந்து போட்டிருக்கேன். அது வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட்ல இருக்கு. அது போய் என்கிட்ட ஒரு 10 புக் இருக்கு, வேணுங்கிறீங்க வந்து வாங்கிக்கலாம். அல்லது இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அமேசான்ல போய் நீங்க ஈஸியா வந்து இது பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுல வந்து எல்லா வேளாண்மை சுற்றுலானா ஆதி முதல் அந்த வரை எல்லாமே இந்த புக்ல வந்து இருக்கு. அடுத்து இதோட முடிச்சுக்கிறேன். இதுல வீடியோ ஒன்று இருக்கு. இதை நான் வேணா வந்து செந்திமலை ஏற்க வந்து நான் அனுப்புறேன். அதாவது அமெரிக்காவில் வேளாண்மை சுற்றுலா எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்ம நாட்டிலிருந்து ஒரு போய் எடுத்தது. வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து கட்டாயம் வேளாண்மை சுற்றுலா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்கிற பெரும் நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். தகவல் தான் வந்திருக்கேன். 2 செய்தி தான். ஒரு செய்தி, இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு சரியான நபரை தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அதில் கொஞ்சம் நிறையா பரிச்சயத்தை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு, சரத். அவருக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் சரத் சார், இளையராஜன் சார்லாம், செந்தமிச்சன் சார் 3 பேரும் சேர்ந்து குறைவான விவசாயிகள் தான் இருக்காங்க. இருந்தாலும் சில PhD ஸ்காலர்ஸ் இருக்காங்க, மாணவர் சில பேர் இருக்காங்க. ஒரு மிக்சட் குரூப்பாக தான் இருக்கிறதுனால எனக்கு விஷயத்தை வேண்டுகோள் தான். மேடம் சொன்னாங்க, அதை மரியாதை செயல் இயக்குநர்களும் சொன்னாங்க. ஒரு சின்ன குரூப்பாக இருந்தால் கூட ஒரு இது போடும், நம்ம பேசணும். நீங்கள் பேச்சை கூட கொஞ்சம் சாரும் விரைவாக பேசிட்டு இதில் வந்து இந்த அக்ரோ டூரிசத்துக்கு இப்போ வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம மரியாதைக்குரிய கிறிஸ்துராஜ் அவர்கள் வரதா இருந்துச்சு. அவர் தான் மேனேஜிங் டைரக்டர், தமிழ்நாடு சுற்றுலா அந்த கழகத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர். அவர் வரமுடியாமல் போயிடுச்சு. அவருக்கே அனுப்பலாம். அவருக்கு செக்ரட்டரிக்கெல்லாம் நான் அனுப்புகிறேன். VIT உங்களுக்கு தெரியும், VIT வந்து ஒரு தனி மனிதரால் நீங்கள் வளர்ந்து பெரிய உயரத்தில் இருக்குது. VITலேருந்து போகும்போது பார்ப்பாங்க என்ன இதுவாக அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஒரு டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் சரத்தில் வந்து சரியான நபர் நம்மகிட்ட இருக்காரு. ஒரு பாயிண்ட்ஸ் மேற்கொள்ளும் என்ன செய்யலாம், ரொம்ப வேண்டாம். ஒரு 5 வருஷத்துக்குள்ளே 10 வருஷத்துக்குள்ளே என்ன செஞ்சால் தமிழ்நாட்டில் அவர் சொன்னாங்க, நீங்கள் நம்ம பேரே இல்லாமல் இருக்காரு 2 வருஷத்தில் என்ன செஞ்சால் நல்லதுன்னு ஒரு இது கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய சான்சலர் மூலமாக அனுப்பணும். நீங்கள் என் பேரில் போனால் நான் வந்து சாதாரண முதல்வர் தான், எங்களுடைய வேந்தரையா மூலியமாக கூட அனுப்பணும். இது இந்த ஆய்வில் நடந்த செமினாரில் கொடுத்தாங்க,
இந்த இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லா இருக்குன்னு தமிழக அரசுக்கு சொல்லலாம். கொஞ்சம் நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுங்க. இந்த 3 பேருமே சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி டாக்டர் மோகன்ராஜ் அவர்கிட்ட கொடுங்க. அது சொல்லலாம் நான் வந்தேன். ஒரு விஷயம் சொல்கிறேன். 2வது விஷயம் வந்து செந்தமிழ் செல்வன் சார் ஒரு சின்ன ஒரு கோடு போட்டேன். நான் வந்து கல்லூரி முதல்வர் நான் பக்கத்தில் ஒரு கோடு போட்டேன். அவர் முதல்ல கேட்க வந்தார், இதை பற்றி 3 மாதம் பேசினார் இல்லை நடத்தணும் அப்படின்னு. ஆனால் கூட்டம் என்ன குறைவாக இருக்காது, கொஞ்சம் இதாக இருக்குது. பரவாயில்ல, 10 பேராக இருந்தாலும் ஒரு நல்ல பாயிண்ட்ஸை நம்ம அனுப்பலாம், அரசுக்கு தெரிவிக்கலாம். அவர் சின்ன கோடு போட்டார், நான் ஒரு சின்ன பக்கத்தில் ஒரு கோடு போட்டேன். ஆனால் அந்த கோட்டை வந்து ரோடு ஒருத்தர் போட்டார். ஸோ கோடு போட்டவங்க பெருசாக, ரோடே போட்டது பெருசாக. சொல்லுங்கள். இல்லை இருந்தாலும் கோடு ஈஸியாக போட்டலாம், ரோடு போடுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ரோடு போட்டது டாக்டர் மோகன்ராஜ், அது சொல்ல தான் கொடுத்தேன். அதனால் இது வந்து நான் எதுவுமே செய்யலை, அப்படியே டைரக்ஷன் பண்ணுவோம். சினிமா டைரக்டர் அதை பண்ணி இதை பண்ணி அது பண்ணுங்க, சும்மா டைரக்ஷன் தான் கொடுக்குறேன். தவிர பண்ணது கூட அவர் தான். எனக்கு வந்து கேட்பாரு, அப்படி பண்ணுங்க போன்றாரு, இப்படி பண்ணுங்க போன்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு கிளாஸ் இருக்குது, அதர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட. இது ஒரு தனிப்பட்ட முறையில் இதை செய்யறதுக்கு கொஞ்சம் வந்து நேரம் இருக்குது. ஸோ அவர் டாக்டர் மோகன்ராஜ் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 10 நாள் இதை பற்றியே தான் நான் பேசுவேன். அந்த கிறிஸ்துவ சார்ட்டு இது பண்ணுறது, இங்கே இவர்கிட்ட பேசுறது, என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறது. ஸோ அதனால் இந்த ரோடு போட்டது வந்து அவர் தான். அவருக்கு நம்ம எல்லா சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கோம். சரத் சார், திரையரங்கன் சார், செந்தில் சார் எல்லாம் சேர்ந்து நீங்கள் கொடுக்குற ஒரு குடும்பம் நிறைய கொடுக்க வேண்டாம். ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கொடுத்தாலும் அதை வந்து அரசு வந்து ஒரு 3 நாள் செய்யணும். நிறைய கொடுத்தாலும் படிக்க மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி துல்லியமாக என்ன சமைக்கிற இந்த மாதிரி ஆலோசனைகள் அரசுக்கு தேவைப்படும் சமைக்க. அதுவும் இப்போ நம்ம கிறிஸ்துராஜ் சார் வந்து இங்கே வரதா இருந்துச்சு, வரல. அதனால் அவருக்கு டைரெக்டாக அனுப்பிச்சா அவர் வச்சு சார் கிட்ட கொடுப்பார். இதுமாதிரி அவங்க விஐடிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அது மட்டும் கொஞ்சம் பேசுகிற நேரத்தையாவது குறைச்சி இந்த ஆலோசனையாக கேட்டு அந்த பாயிண்ட்ஸை டாக்டர் மோகன்ராஜ் அவர்கிட்ட கொடுக்குமாறு தாழ்மை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து வேளாண்மையிலேருந்து ஒவ்வொரு நாளும் உழவர்கள் வெளியேறின்னு இருக்காங்க, மக்கள் வெளியேறின்னு இருக்காங்க. அதை வந்து வேளாண்மைக்கு கூட்டு வர ஒரு அருமையான இது வேளாண் சுற்றுலா. அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் என் பண்ணையில் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய பெயர் இறையாளன். தமிழ் நிலம் தமிழ் பண்ணைன்னு ஒரு பண்ணை மாமல்லபுரம் பக்கத்தில் திருக்கழுக்குன்றத்துக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையில சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் வச்சுருக்கேன். ஒரு 15 ஏக்கர் பண்ணை அது. அதில் பண்ணையில் வந்து அது ஒரு உணவு காடு. இப்போ வந்து ஃபுட் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு உலக அளவில் அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கே உலகத்திலே. அந்த பண்ணையில் மரங்கள் இருக்குது, ஒரு 400 வகையான மரங்கள். மொத்த மரங்களுடைய எண்ணிக்கை 15,000 தாண்டி இருக்கு. இந்த மரங்களுக்கு இடையே நமக்கான உணவு அங்கே பயிராகுது. காய்கறிகள், பழங்கள். இப்போ வந்து நாங்கள் ஸ்பைசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். மிளகு விளையுது எங்கள் பண்ணையில், ஆல் ஸ்பைசஸ் விளையுது, லவங்கம் விளையுது. இது மாதிரியான பண்ணைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ற இது அவங்கள அந்த வேளாண்மைக்கு கூட்டுன்னு வர ஒரு இதுதான் வேளாண் சுற்றுலா. ஐயா முதல்வர் சொன்னாரு, இந்த வேளாண் சுற்றுலாவை நாங்கள் அரசாங்கத்திடம் கொண்டு சென்றிருக்கிறோம். இதற்கு முன்பு கிறிஸ்துதாஸ் இருக்காரு, அவர் வந்து வேளாண்துறை ஆணையாளராக சுற்றுலாத்துறை ஆணையாளராக இருக்காரு. இதற்கு முன்பு சமயமூர்த்தி ஐஏஎஸ் இருந்தாரு. அவர்கிட்ட நாங்கள் போய் இது மாதிரி வேளாண் சுற்றுலாவுக்கு என்னென்ன தேவை, ஏன்னா வந்து இன்னொன்று வேளாண் சுற்றுலாவுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிற சுற்றுலா கிடையாது. இது வந்து பண்ணையில விவசாய பூமியில நடக்கிற சுற்றுலா. இதை வந்து ஒரு வணிகமாக நீங்க பார்க்க கூடாது. இது வந்து இது ஒரு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி. இது ஒரு வேளாண்மையில ஒரு கூறு. எப்படி நாங்க கத்திரிக்காய் விளைவிக்கிறோமோ, நெல் விளைவிக்கிறோமோ, அது மாதிரி சுற்றுலாவையும் ஒரு ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக நீங்க இது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதற்கு அந்த வேளாண்மைக்கு என்னென்ன செய்தோ அரசாங்கம் வேளாண் சுற்றுலாவும் அது செய்யணும். இதில் வந்து ஜிஎஸ்டியில் எதுவும் போய் சேர்க்கக்கூடாது, கமர்ஷியல் இதில் மின்சார இணைப்பில் சேர்க்கக்கூடாது. கண்டபடி இப்போ வரி போடுறாங்கல்ல இந்தியாவில், உலகத்திலே இந்தியா தான் வரி போடுற ராஜா நாடு. அது மாதிரிலாம் வேளாண் சுற்றுலாவை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றுலாத்துறை வரைக்கும் அமைச்சர் வரைக்கும் 2 போய் சேர்த்துருக்கிறோம். ஐயாவுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இது வந்து வேளாண் சுற்றுலா ரொம்ப அதாவது உலகத்திலேயே இதற்கு மிக மிக வாய்ப்பான இடம் தமிழ்நாடு. என்னன்னு தெரியல, தமிழ்நாடு அதை தொடவே இல்லை, தட்டவே இல்லை. என்னுடைய கணக்குப்படி தமிழ்நாட்டில் 1 லட்சம் வேளாண் சுற்றுலா நடுவர்கள், அக்ரி டூரிசம் சென்டர்கள் தொடர முடியும். இது மூலமா 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை வரும் 5-10 ஆண்டுகளில் கொண்டு வர முடியும்.
இதுக்காக நம்ம விமானம் ஏறி அந்நிய முதலீடுலாம் அலையவே தேவையில்லை. நம்மளுடைய இயற்கை வளங்களை நிலங்களை கெடுக்க தேவையில்லை. நம்மளுடைய நிலங்களை வளமாக்கி அதன் மூலமாக வருமானத்தை உழவர்களுடைய வருமானத்தை எளிதாக பெருக்கலாம். ஏன் தெரியவில்லை? நம்முடைய அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை. எதிர்காலத்தில் அதை செய்யும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, உங்கள் கையில் எல்லாத்துக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். விஐடி வேளாண்மை கல்லூரி சார்பாக வார செவ்வாய்க்கிழமை தொடர் ஒரு நாள் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி நடத்தலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அது வெவ்வேறு தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா, தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, சிறுதானியத்தில் சிற்றடை உணவு, மண்புழு உரம் தயாரித்தல், உயிரியல் நோய்க்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி தயாரித்தல், மாடித்தோட்டம் அமைத்தல், இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகளில் வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் விஐடி வேளாண்மை கல்லூரி சார்பாக அக்ரி கிளினிக்கில் நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பயிற்சி கட்டணமாக 100 ரூபீஸ், 100 ரூபா வாங்குறாங்க. இந்த பயிற்சியின் முடிவில் உங்களுக்கு செயல்முறை பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விஐடி வேளாண்மை கல்லூரியிலேருந்து சான்றிதழும் உங்களுக்கு பங்கு பெற்றீங்க பயணிங்கன்னு சொல்லி உங்களுக்கு சான்றிதழும் கொடுத்துருவோம். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் பயன்பெறும் மாதிரி கல்லூரி சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தையும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் உங்கள் விவசாயிகள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது இருக்கிறாங்க அப்படி இது ரிலேட்டடாக அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பங்கு பெறறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி. ஒரு புது அணுகுமுறைன்றதால நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒவ்வொருடைய பார்வையும் மாறுபடுதுன்னு சொல்லலாம், மேம்பட்டு இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது செயல்பட தான் இது கொஞ்சம் யூனிஃபை ஆகும், ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயம். அது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இதில் பல வடிவங்களில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் நான் அனுபவபூர்வமாக அறிவு தோட்டத்தில் கிடைத்த அனுபவத்தின் பின்னணியில் சில விஷயங்களை குயிக்காக உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி, குறிப்பாக வேளாண் சுற்றுலா என்னை பொறுத்தவரையில் ஒரு 3 புள்ளியில் நாம் அதை உள்ள நுழையணும்னு சொல்லி தோணும். ஒன்று, விவசாயத்தை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தும். விவசாயம்னா என்ன, அதில் என்ன செய்யறாங்கன்ற விஷயத்த விவசாய பண்ணைகளுக்கு போகும்போது நேரடியாக அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது, மிக முக்கியமானதா நான் பார்க்கறது இயற்கையோடு நாம் எப்படி நெருங்கி நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உந்துதலை, ஒரு பாதிப்பை, ஒரு நேரடியான அனுபவங்கள் மூலம் பண்ணையில அவங்க கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா வேளாண் சுற்றுலா எங்க சாத்தியம் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன்னா இயற்கை விவசாயத்தில் தான். ரசாயன உரம் போட்டு பூச்சி அடிச்ச பண்ணியில இதான் என் பண்ணேன்னு சொல்லி காட்டுறதுக்கு நமக்கு முகம் கிடையாது, வரவங்களும் அதை செய்ய முடியாது. அப்போ இயற்கை விவசாயம் வேளாண் சுற்றுலான்னு சொன்னாவே தவிர்க்க முடியாத வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய பண்ணைகள் தான் செய்ய முடியுன்றது தான் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. அப்போ இயற்கை விவசாயம் என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா இயற்கையை நேசிப்பது தான். இயற்கையை நேசிக்கின்ற மனம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா இது சாத்தியம். எப்படி நம்ம அம்மா சொன்னாங்கல்ல, எனக்குள்ள ஒரு விவசாயி இருக்கிறாங்க, அதான் செய்யணும். உங்களுக்குள்ள ஒரு இயற்கை நேசிப்பாளர் இதையும் இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இது ரொம்ப மிக முக்கியமான மூன்றாவது மிக முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கறது நம்முடைய பாரம்பரியத்தை, நம்மளுடைய கலாச்சாரத்தை
நம்முடைய கிராமத்தினுடைய பண்பாடுகளை நாம உயர்த்தி பிடிக்க வேண்டும் இல்லையா? அதை செய்யக்கூடிய, அதை மேம்படுத்தக்கூடிய, அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இந்த வேளாண் சுற்றுலா மூலம் நம்ம பண்ணையிலே செய்யலாம். ஐயா பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியிலே சவாரி கூட்டும் போறாரு. இதெல்லாம் சாத்தியப்படும். கூத்து கலைஞர்களை பண்டிகை கூட்டுன்னு வந்து கூத்து நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம உயர்த்தி பிடிக்கணும். நீ என்னதான் சினிமா வளர்ந்தாலும் நம்முடைய கூத்து கலைக்கு ஈடாகாது. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கும் கூத்து கலைக்கு இன்னைக்கும் வரவேற்பு இருக்குது, செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. அது மக்களை மிக மிக நெருங்கி போய் தோற்ற விஷயம். இன்னைக்கு பல சினிமா துறையிலையும் சரி, மீடியாவில், அந்த மீடியாவில் என்ன வளர்ந்து இருந்தாலும் நேரடியாக மக்கள், நான் வந்து அறிவுரை இயக்கம் நடத்தும் போது தெருமுனை நாடகங்கள் நடத்திக்கிட்டேன். அந்த தெருமுனை நாடகங்கள் நெருங்கி சென்ற மாதிரி வேற எந்த வடிவத்திலும் நான் போய் செய்ய முடியும். இன்னைக்கு வந்து பல வடிவங்கள் இருக்கு, வீடியோ இருக்கு, அதுக்குள்ள அது மாதிரி. அப்போ நம்முடைய கலைகளை உயர்த்தி பிடிப்பதற்கான விஷயமா பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை நான் பார்க்குறேன். குயிக்காக சொல்லுறேன். வேற ரிச்சர்ட் ஹாக்கின்ஸ் அப்படின்ற இறைமயக்கம்ன்ற புத்தகத்தில் சொல்லியிருக்கிற மிக மிக முக்கியமான, இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழகானவை, அற்புதமானவை, அவற்றை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு. இந்த உலகம் புனிதமானது, அழகானதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதன் நெருங்கி போகணும். அந்த நெருங்கி போகின்ற, நெருங்கி புரிந்து கொள்வதற்கான ஏற்பாடை தான் இந்த வேளாண் சுற்றுலாவில் நம்ம மக்கள் கையில் சொல்லணும். நீ உட்காந்து லெக்சர் கொடுத்தீங்கன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் வேளாண் சுற்றுலாவில் உட்கார வச்சு சொல்லும் போது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த வேளாண் சுற்றுலா என்பது ரொம்ப சுருக்கி பார்க்கக்கூடாது. இவ்வளோ பரந்த பார்வையில உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் புரிந்து கொள்ளணும். பிரபஞ்சன்றது உலகத்தான் தேர்ந்தெடுத்தா பிரபஞ்சம், பிரபஞ்சத்தையும் புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஓகே, நம்ம பார்த்து இந்த 3 புள்ளியில தான் நம்ம இந்த வேளாண் சுற்றுலா இதோடு இணைச்சி நாம் பார்க்கறதுக்கு என்ன வாய்ப்பு. நண்பர் வர குறிப்பிடும்போதுன்னு சொன்னாங்க, வேளாண் சுற்றுலாவில் நடக்கக்கூடிய வர்த்தகம் அதை நாம திட்டமிட்டு செய்யலாம். இப்போ நம்ம அழிவு தோட்டத்தில் சுற்றுலா வரும்போது நம்ம மக்கள் நலச்சந்தை நண்பர்கள்லாம் வந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க. என்ன, அதாவது அறிவு தோட்டத்தில் விற்பனை பண்றது மட்டும் இல்லாம இது மாதிரி நம்ம எங்கெங்க என்னென்ன வாய்ப்பு அதை சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வர்த்தகத்தை நம்ம இணைக்க முடியும், நிச்சயமாக இணைக்க முடியும். நம்ம எப்படி வழக்கமாக நடக்கிற சந்தையை முறியடிச்சிருக்கோம், எப்படி நேரடியாக மக்களுக்கு விற்கின்ற சந்தைகளை நாம் உருவாக்கி காட்டியிருக்கோம். அது நம் சந்தையாக இருந்தாலும் சரி, மக்கள் நல சந்தையாக இருந்தாலும், ஆரணி சந்தையாக இருந்தாலும், என்ன சந்தையாக இருந்தாலும் நேரடியாக அந்த கன்வென்ஷனல் மார்க்கெட்டுன்றதை உடைச்சி மக்களை நேரடியாக அணுகியிருக்கோம். அந்த முயற்சியை வேளாண் சுற்றுலாவில் நம்மளால் செய்ய முடியும். இது பொதுவான சுற்றுலாவிலிருந்து இது வந்து நாம் கல்வி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம பார்க்கணும். அதையும் நம்ம செய்வோம். என்னதான் பார்க்க போறாங்க அப்படின்றது இப்போ சென்ற வகுப்பிலிருந்து நான் பார்க்கும்போது ஏராளமான விஷயங்கள் செய்யல. எதை காட்ட போறீங்கன்றது, யார் வராங்கன்றதையும் சேர்த்து. மாணவர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு கல்வி சார்ந்து நிறைய கூடுதலான விஷயங்களை சொல்லணும். மாணவர்களும் சரி, பொதுமக்கள் வராங்கன்னாலும் சரி. விவசாயிகள் வரும்போது இயற்கை விவசாயத்தை எப்படி செய்யலாம், அல்லது விவசாயத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை நம்ம சொல்ல வேண்டியது. ஒரு அபத்தமான உலகத்தில் என்ன வாழ்ந்துட்டு இருக்குன்னா, பெரும்பாலான மக்கள் விவசாயிகள் தான் நம்ம நாட்டில். இந்த விவசாயிகளுக்கு எத்தனை சதவீதம் விஞ்ஞானத்தை சொல்லிடும். நீங்க பசுமை புரட்சி நடந்த போது கூட என்ன சொன்னாங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா அதை போடு, பூச்சி வச்சதை என்ன வந்து கேளு, உனக்கு விதை இல்லையா என்ன வந்து கேளு. அந்த அணுகுமுறை தான் இருந்தது ஒழிய விவசாயியை விஞ்ஞானியாக மாற்றணும், விவசாயிக்கு விஞ்ஞானத்தை சொல்வது என்பதும் நடக்கல. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிராமப்புற வாழ்வை அறிய அடுத்து
சரி, இதில் இதை மட்டும் 2-3 விஷயம் மாற்றிட்டு முடிச்சுக்கலாம். இந்த சுற்றுலாவில் வேளாண் சுற்றுலாவில் முதல் பயனாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயி தான். விவசாயிக்கான கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கான மிக முக்கியமான முன்னெடுப்பாக இதை பார்க்கணும். அப்படி வரணும், அதுக்கான என்ன செய்யணுன்றதே நீ பார்க்கணும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு ஒன்றாலும் எவ்வளோ நாள் செலவு பண்ணணும். விவசாயியாக்க 10 ரூபா கட்டினா கூட குடிக்கறியா 10 ரூபா, அதுதான் இயற்கையாக கிடைக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அந்த மனோபாவத்தை நாம் உருவாக்க வேண்டி இருக்குது. இளைஞர்களுக்கான நல்ல வாய்ப்புன்றதையும் நாம் நிறைய பேச வேண்டியது. இந்த விவசாயத்தை பற்றி சொல்லும்போது இன்னும் ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். விவசாயியும் ஒரு விஞ்ஞானியாகவும் ஒரு படைப்பாளியாகவும் நாம் என்றைக்கு வளர்த்தெடுக்கிறோமோ அப்போதான் விவசாயத்தில் ஒரு மாற்றம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா படைப்பாற்றல் சொன்னால் ஒரு சினிமா டைரக்டருக்கு, ஒரு சினிமா மியூசிக் டைரக்டருக்கு அவருக்கு தான் வேணும்னு நினைக்கிறேன். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு விவசாயிக்குள்ளேயும் ஒரு படைப்பாற்றல் இருக்குது. அதை வெளிக்கொண்டு வரும்போது தான் இந்த வேளாண் சுற்றுலா இன்னும் மேன்மைப்படும். அதை செய்யணும். அதன் மூலம் அவனுக்கும் வாழ்வாதாரத்துக்கு வேணும், இதுக்கு வேணும். அப்புறம் பொதுமக்களுக்கும் விவசாயத்துக்குமான நெருக்கத்தை உருவாக்குற விஷயம் இந்த விஷயத்தை அந்த ஸ்டேஜை. அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற விஷயம் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போகுது. ஆனால் உண்மையில் என்னன்னா, எரிமலையின் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் பற்றி சொல்லணும்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும். எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கும். அதை பேசணும் நிறைய இருக்காங்க. சுற்றுச்சூழல் காக்கணும், அதுக்கப்புறம் கலாச்சாரத்தை பார்க்கணும்னு சொன்னோம். மக்களுடைய ஒற்றுமையை காப்பதற்கு இது ரொம்ப முக்கியமானது. கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள். இது என்னங்க, ஒரு புள்ளியில இவ்வளோ விஷயம் சேருதுன்னா, இன்னும் நாம தலையீடு செய்ய தான் இன்னும் அதில் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். நிச்சயமாக அரசு தலையீடு செய்யாம சாத்தியம் இல்லை. ஆனாலும் நாம் விவசாயிகளாக புரிந்து கொள்ள வேண்டியது, அரசு உதவி செய்யவில்லை என்றாலும் நாம் முயற்சி பண்ணால் செய்ய முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு. நம்ம அரசு வேண்டாம்னு சொல்லலை, அரசு வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருந்தோம்னா நம்ம காலமும் கடந்து போயிடும். அந்த புரிதல் மட்டும் இருந்தாலும். அதனால இந்த கிராமப்புற தொழிலகங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ இப்படி இன்னும் நம்ம உள்ள நுழையதான் நிறைய பாதைகளை நம்ம உருவாக்க முடியும். அதனால் இது மாதிரி ஒரு கருத்தரங்க நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிஐடி நிறுவனத்துக்கும், குறிப்பாக அவர் சொன்ன மாதிரி மோகன் ராஜ் மிகப்பெரிய முயற்சி எடுத்துட்டாரு. அவருக்கும், நிறுவனத்தினுடைய ஒரு பகுதியாக அவருக்கும், டீன் அவர்களுக்கும், அறிவு தோட்டத்தின் சார்பாகவும் அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் மீண்டும் வணக்கங்களையும் வாழ்த்துக்கிறேன். இந்த அரசு குறித்தும் நடைமுறை நிர்வாக அமைப்புகள் குறித்தும் பேசுறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக எதிர்மறை கருத்தாக தான் உணரக்கூடியதாக நான் முன்வைக்க முடியும். யாரும் வருத்தப்பட்டுக்காரங்க கோச்சிக்காங்க. ஏன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் இயற்கை வேளாண்மை மீது ஒரு துளி அக்கறை கூட எதுவுமே இல்லைங்கிறது உண்மை. நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை வேளாண்மை ஆரணி வட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த விஷயம் நம்ம பேசி அதனால ஐயா சொன்ன கருத்துல உழவர்களுடையாக சேர்ந்துதான் இந்த வேலைகளை சொல்லிட்டு போனாங்க. ஒரு செய்திகளை தீர்மானமாக போட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி, இந்த அரசாங்கத்துக்கான இருக்கிற பார்வை என்ன திட்டம் முன்வைச்சாலும் அதன் மீது கிடைக்கக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை குறித்து மட்டும்தான் திட்டமிடுறாங்கிறது தான் என் பார்வை. ஆக இந்த குடிகள் பற்றியும் உழவர்கள் பற்றியான சிந்தனை முயற்சி பண்ணலாம். நடக்குமாங்கிறதுல ரொம்ப கேள்விக்குரிய ஒரு விஷயங்கள். ஒன்று. அடுத்தது, இங்க நடக்கிற இந்த நிகழ்ச்சிகள், நான் இருக்கிற வேளாண் குடிகள் கொஞ்சம் பேர் தான், மாணாக்கர்களுக்கு தான் இது தேவை. என் தோட்டத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 குழு வந்திருப்பாங்க. ஐரோப்பா கண்டத்திலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, யூஎஸ்லேருந்து ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு பண்ணாங்க. நானும் இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் அதை பயன்படுத்திக்கிட்ட பிறகு விற்பனை பண்றதுக்கு நாங்கள் கடை ஆரம்பிச்சிருக்கிறோம், பொருள் கொடுப்பீங்களான்னு கேட்குற இடத்துக்கு மட்டும்தான் அவங்களால விற்க முடிஞ்சது, நகர முடிஞ்சது. அப்படி இல்லாமல் இப்ப
பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சுற்றுலாங்கிறத தாண்டி செயல் திட்டம் அல்லது செயலாக்கம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா மண்ணில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் முடியும். அந்த வேலை செய்யறவங்க கூட இணைஞ்சு அதனுடைய சிரமங்களும் அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சந்திச்சா மட்டும்தான் இது நிலைக்கு உணவு சும்மா கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொன்ன மாதிரி. ஸோ இந்த கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் அக்ரிகல்ச்சரை பற்றி தெரிஞ்சது மட்டும் இல்லை, இது சம்பந்தப்படாத படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் முதற்கொண்டு இதன் மீது கவனம் செலுத்தணும்னு இந்த வாய்ப்பு மூலமாக கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த விஷயம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கருத்து ஒன்று சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் இயற்கை விவசாய பொருளை சாப்பிட்டு நஞ்சு இல்லாத உணவை உட்கொள்ளுமாறு காரணம் நீங்க மாறினா போதும். நீங்களா வராங்க இத்தனை பேர் போதும். என்னுடைய ஒரே கொள்கை நஞ்சு இல்லாத உணவு. அந்த ரசாயனத்தை போட்டு தான் நாட்டை கெடுக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் லட்சக்கணக்கான பணத்தை வசூல் பண்றாங்க. இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா அந்த ரசாயனத்தை தவிர்த்து நஞ்சில்லாத உணவை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய சுற்றம் நட்புக்கும் வழங்குமாறு என்னுடைய கருத்தை தெரிவித்து நன்றி. வாழ்நாளில் சினிமா அனைத்துக்கும் நேரத்தை ஒதுக்கி இருக்கும். இயற்கை விவசாயத்துக்கு அனைவரும் சினிமா மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்து போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைத்திற்கும் இந்த சுற்றுலா உதவும் என்று இந்த வாய்ப்பு இயற்கை வேளாண்மை பண்றோம். அது இல்லாமல் குழந்தைகளுக்கு ஃபார்ம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேளாண் சுற்றுலா வந்து பெரியவங்களுக்கு அடல்ட் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு மெயினாக பிரதானமாக கொண்டு போகணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அதை எஜுகேஷன் ட்ரிப்பா, என்டர்டைன்மெண்ட் ட்ரிப்பா, என்டர்டைன்மெண்ட் ட்ரிப்பா 3 வகையை பிரித்து அதை அவங்களுக்கு எப்படி கொண்டு போகணும்னு நம்ம கொஞ்சம் பேப்பர் ஒர்க் பண்ணோம்னா ஈஸியாக கொண்டு போகலாம். அதுக்கான முயற்சி எடுத்தால் நல்லா இருக்கும். அதான் என்னோட வேண்டுகோள். முகநூலில் நிறைய அப்படி வந்துட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ரீட்ரீட், வெல்னஸ் ரீட்ரீட், இதெல்லாம் பசுமை சூழலில் தான் நடைபெறுது. நானே பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கேன். சகலப்பூரில் ஒரு சைலன்ஸ் ரீட்ரீட்னு பசுமையான சூழலில் வெறும் 1000 ரூபா 5 நாட்கள், வேற எந்த கட்டணமும் கிடையாது. சாப்பாடோட 1000 ரூபாய். அது மாதிரி ரீட்ரீட் விஷயங்களை இந்த சுற்றுலா விவசாயத்தை விட்டுறக்கூடாது. விவசாயத்தினுடைய ஒரு பகுதியை பண்ணையின் ஒரு பகுதியாக தான் சுற்றுலா இருக்கிறது. தவிர முழுக்க விவசாயத்தை விட்டு போடுறது. நான் முழுக்க ஆர்கானிக் பொருட்கள், உணவுப் பொருட்கள் உபயோகிப்பாங்க. டாக்டர் ரவி அவர்கள் வந்திருக்காங்க. அவர் குறிப்பா என்ன சொன்னாங்கன்னா அதை மாற்ற முடியும். என்ன இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றி ஒரு 2 நிமிஷம். இயற்கை விவசாயம் வந்து ப்ரிவென்டிவ் மெடிசன் மாதிரி தான் நான் கருதுறேன். டாக்டர்கள் வியாதி வந்து ஒரு கூட ஐசியூ வச்சோ சர்ஜரி பண்ணோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அது முன்னோடியாக நிற்கிறது தான் இந்த இயற்கை விவசாயம். எங்கெங்கே எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ எங்கள் டாக்டர் நாட் ஒன்லி என்னோட ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ கல்லூரி மெடிக்கல் சூப்பரண்டாகவும் இருக்கேன். அங்கே கூட நான் இந்த ப்ரிவென்டிவ் மெடிசன் அந்த கேட்டகரியில் இந்த இயற்கை விவசாயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் இந்த ஆக்ரோ டூரிசமில் ஒரு வெல்னஸ் கூட சர்ஸா சொன்ன மாதிரி அந்த பூச்சிக்கடி, பாம்புக்கடி, அங்கே ஆக்சிடென்ட்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு முதல் உதவி இருக்கணும். அது கூட சேர்த்துட்டு ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் கூட வைக்கணும். அந்த டாக்டர் இது பண்ணி அவசியமே இல்லை. வீடியோ கான்ஃபரன்ஸில் நியர்பை டாக்டர் கூட ஒரு கன்சல்டேஷன், ஒரு சின்ன ஃப்ரீ டைமில் அதுவும் தெரிஞ்சுக்கலாம். டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் எப்படி, ஹைப்பர் டென்ஷன் ப்ரிவென்ஷன் எப்படி வந்துச்சுன்னா வித் இந்த ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்டு எப்படி அதை குறைச்சிக்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன இது வச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட். கூட இருக்கிற இப்போ அவர் வச்சிருக்காரு பக்கத்தில் ஒரு 2-3 டாக்டர்ஸ் கூட கன்சல்டேஷன். அது ஃப்ரீ கன்சல்டேஷன் கூட வச்சுக்கலாம். ஒரு சிம்பிள் நாமினல் அந்த பேக்கேஜில் சேர்த்துக்கலாம். அது ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த இயற்கை விவசாயம் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழ் சார் வந்து அவரோட ஊக்கம் தான் எனக்கும் அந்த ஏஜில் அவர் சுற்றி நிறைய விஷயத்த சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோட மருத்துவமனைகள் கூட பின்பக்கம் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன பூங்காடு மாதிரி வச்சு அதிலேயே அதை செய்யலான்னு இந்த இயற்கை பொருளை
இப்போ இந்த வேளாண் சுற்றுலா நம்ம சொன்ன மாதிரி சார் வந்து உணவுக்கான இதெல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, ரொம்ப ரேர் பிளான்ட்லாம் நிறைய இருக்குது, நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த வேளாண் காட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து புதுமையான விஷயங்கள் அதில் வந்து புகுத்துனா அது ரொம்ப செயல்படுறது நல்ல ஒரு கான்செப்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மெடிசனல் பிளானோட 1 ஏக்கரில் சார் ஒருத்தர் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்மளாம் வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு பார்க்கணும், பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நீங்களாம் கொஞ்சம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கவர்மெண்ட் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும். ஓகே, விவசாயிகள் எல்லாரும் தேசிய கீதத்துக்காக எடுத்து நிற்கலாம். வணக்கம். அதாவது நம்ம ஐஐடி பிஐடி காலேஜ் சேர்ந்த எல்லாருக்கும் வணக்கம். அதே விதமாக நம்ம டூரிசம் ஜில்லா நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்துட்டு ಕಾಸರಗೋಡು ಕನ್ಯಾಕುಮಾರಿ ನಮ್ಮ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಇದೆ. ಕರ್ನಾಟಕ, ತಮಿಳ, ஆந்திரா, கேரளா வாட்டர் நம்மளுக்கு டூரிசம் பண்ணியிருக்கிறது ஒரு 10 ஏக்கர். அதாவது தென்னை மரம் போட்டிருக்குது. தென்னை மரம் போட்டு டோட்டலாக காம்பவுண்ட் எல்லாம் போட்டிருக்கு. டோட்டல் வால்நட் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, ரூம்ஸ் எல்லாம் ஒரு ஒர்க் நடத்திருக்கு. அதாவது வந்து ஆர்கானிக் டைப் எல்லாம் பண்ணியிருக்கு. நாட் ஏரியா கெமிக்கல் கிடையாது. தாரல் கிழக்கு ரெஸ்டாரண்ட் அதுக்காக